விரும்புகிறேன், உன்னோடு உறவாய் இருக்க விரும்புகிறேன் என்ற உறுதிப்பாட்டுக்குள் வரணும். அப்போ மக்கள் இந்த உலகத்தை ஆளும் அந்த பொறுப்பை, ரூலிங் பவரை எப்ப இழந்தாங்கன்னா, என்னைக்கு மானுடம் கடவுளோடு கொண்டிருந்த உறவை இழந்தார்களோ அன்று அந்த உரிமையை அவர்கள் இழந்தார்கள். இது ஃபர்ஸ்ட். உலகம் என்ன நினைக்குது, கடவுளே உங்களுடைய அரசு எப்ப எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும், உங்களுடைய உறவு எங்களுக்கு எப்ப மறுபடியும் கிடைக்கும் என்று எண்ண தொடங்கினார்கள். இரண்டாவது என்னன்னா, சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம். இந்த 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது என்ன மனசுல வரணும்னாக்க, இஸ்ரவேல் மக்கள் அப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் என்ற பிரிவு கிடையாது. சாமுவேலின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் என்ற பிரிவு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க, ஒன்னா வாழ்ந்தாங்க, எல்லாருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களை சுத்தி ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். கானானியர்கள், அப்புறம் எமோரியர்கள், அப்புறம் பெலிஸ்தியர்கள், சீரியர்கள், ஏகப்பட்ட பேர் வாழ்ந்தாங்க. ஏதோமியர்கள், நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் யார் இருந்தாங்கன்னா ராஜா இருந்தாங்க. எல்லா கவனிங்க, எல்லா இனத்துக்கும் அரசர்கள் இருந்தாங்க. ஆனா யாருக்கு அரசர்கள் இல்லை? இஸ்ரேல் மக்களுக்கு ராஜா இல்லை, அரசர் இல்லை. அப்ப ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்கிற நாட்டுகளை ராஜா இருக்கிறானே, அரசன் இருக்கிறானே, நமக்கு ஏன் அரசர் இல்லைன்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட போய் கேக்குறாங்க. சாமுவேலே நீ தானே கடவுள்கிட்ட அப்படி போய் பேசிட்டு இருக்கிற, நான் எப்படி போகணும் எப்படி வரணும் நீ தானே கற்றுக் கொடுக்குற. ஏன்னா அவன் தான் முதல் இறைவாக்குனர், முதல் பிரிஸ், ரெண்டுமே அவன் தான். ஆசாரியனும் அவனே, தீர்க்கதரிசியும் அவனே, ரெண்டும் அவன் தான் முதல்ல. அப்ப அவன் தான் கடவுள் என்ன நினைக்கிறான் சொல்றாங்க, அவன் தான். அப்புறம் ஜனங்கள்லாம் சாமுவேல்கிட்ட போய் கேட்டாங்களா, சாமுவேலே மற்ற இனத்து மக்களை போல நமக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேல்கிட்ட கேட்டாங்க. அப்ப சாமுவேல் சொன்னாரு, உங்க கேள்வி நல்லாதான் இருக்குது, கேள்வி நல்லாதான் இருக்குது. நீங்க படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம், நீங்க படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும், முழுசும் படிக்கணும். ஒரு அரசன் என்றால் எப்படிப்பட்டவன், ஒரு அரசன் என்றால் எப்படிப்பட்டவன் என்பதை சாமுவேல், அதாவது ஏற்கனவே அரசன் முடிய வாழ்ந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே சொல்லுவான். வேணாம், அரசன் வேண்டாம், ராஜான்னு ஒருத்தன் வந்துட்டான்னா நீயாவே இருக்க முடியாது, உனக்கென்று எதுவுமே இருக்காது, உனக்கென்று எதுவுமே இருக்காது, நீ ஒண்ணும் இல்லாத போயிடுவ. இத பட்டியல் போட்டு சொல்லுவான். ஆடு மாடு மனிதர் உறவு மனைவி மக்கள் நிலம் எல்லாத்தையும் அவன்கிட்ட போயிடும். நீ தெருவுல நிப்பனி, ராஜா வேணாம் அப்படின்னு சாமுவேல் சொல்லுவான். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. கடவுள் சொல்லுவார் சாமுவேலே அவங்க உன்னை நிராகரிக்கவில்லை. என்ன பண்ணல அவங்க, ஏன்னா அதுவரை இவங்க அருள் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பேர் ஜட்ஜி, நான் பேர் என்ன, ஜட்ஜின்னு யாரு, நியாயாதிபதினு சொல்றோம் இல்லையா, அவன் தான் ஜட்ஜி. அப்ப கடவுள் சொல்றாரு, பாப்பா நீ ஜட்ஜியா இருக்க வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு நினைச்சுக்காத, நீ நினைச்சு நீ ஒண்ணு கஷ்டப்படாத. இந்த மக்கள்லாம் யார வானான்றாங்க, என்ன வானான்றாங்கடா பைத்தியக்காரா, என்ன வானான்றானுவ, நீயே அவனை கட்டின்னு அழுவுற, நீ எதுக்கு அவனை கட்டின்னு அழுவுற, விட்டுறவன்ல. நீங்க அடுத்த பாயிண்ட்ல போவாதீங்க. அவர் சாமுவேல் பிள்ளைகளை பத்தி பேசுறாரு, நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல. அதாவது விமர்சனங்கள் இருக்கிறது. என்ன விமர்சனம்னா, இது கடவுள் சொன்னாராமே விமர்சனம் இருக்குது. எது, சாமுவேல் கடவுள் வானாம்பா
ராஜா கொடுத்துரு என்று கடவுள் சொன்னாரா என்று ஒரு கேள்வி இருக்குது. ஏன் கேள்வி இருக்குன்னா, சாமுவேலுக்கு என்ன என்ன இல்லைன்னா, ஒரு ராஜா வந்துட்டான் தனக்கு பவர் இல்லாத போயிடுமே, ராஜா வந்துட்டா தனக்கு பவர் இல்லாத போயிடுமே என்ற எண்ணமும் சாமுவேலுக்கு என்று இருந்தது என்று விமர்சனம் செய்கிற திருமறை அறிஞர்களும் இருக்கிறார்கள். விளங்குதா? சாமுவேல் ஏன் செல்பிஷ், சுயநலம், இதையோட ராஜாவை கேட்கிறான். அப்ப நாம என்ன வருது, நம்ம பவரே போயிடுமே, நாமளே இன்னொருத்து கீழே போயிடுமே என்பதற்காகத்தான் சாமுவேல் தடுத்தார் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. ஆனா நான் அந்த பகுதிக்கு நான் போகல. ஏன் போகலன்னா, நான் இந்த கிங்டம் ஆஃப் காட் அதிலே நிக்க விரும்புறேன். கிங்டம் ஆஃப் காட் அதிலே நான் நிக்க விரும்புறதுனால நான் அங்க போகாம இங்கே நின்னுக்கிறேன். சரியா? உங்க பாயிண்ட் என்னன்னா, சாமுவேல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் லிமிட் நமக்கு, ஆனா 3 மாதம் பேச போறோம், அதனால பேசலாம். கடவுளுக்கு என்று பலி கொடுப்பாங்களாம். கடவுளுக்கு என்று தண்ணி வேணும், கடவுளுக்கு என்று பலி கொடுப்பாங்களாம். பலி கொடுத்தா நல்ல பெரிய கொப்பரையில அப்படியே ஒரு 3 மாடு வேகுமா, கொழுத்த கன்றா அப்படியே வேகுமா, அப்படியே கொழுப்பு எல்லாம் அப்படியே என்ன பண்ணுமா, அப்படியே அந்த கறி அப்படியே அந்த அந்த பைபிள் அப்படியேதான் இருக்குது. போய் வீட்டுல படிங்க. அதெல்லாம் படிக்கும்போது எச்சு ஊறும். என்ன வரும்? எச்சு ஊறும். அதை படிக்கும்போது எச்சு வரும். இப்ப நான் வந்து செய்ய முடியாது, இப்ப நான் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்றீங்களா? அந்த மாதிரி யாரும் ஒன்னா உட்காந்து சமைச்சு சாப்பிடுறா? சாப்பிட வாங்காத இல்ல. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு சபையா உட்காந்து ஆள் வச்சிடறோம். என்ன பண்ணிடுறோம்? ஆள் வச்சிடறோம், பாய் சமைக்கலாம், அது வேற. ஆனா பைபிள் அப்படி இல்லை, மக்கள் சமைப்பாங்களாம். அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமுவேல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களாம், வந்து இந்த அந்த காலத்துல கிணத்துல பக்கெட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சொர்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கிணத்துல போட்டுவாங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கிணத்தை சுத்தி வருவாங்க. அப்ப அந்த பக்கெட் அதை மாட்டிக்கும். என்ன பண்ணிக்கும்? அதெல்லாம் நாங்க படாத பாடுபட்டு அதெல்லாம் ஒழிச்சு கட்டி விட்டு, அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இப்பெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா நம்ம பைப்பை திறந்த தண்ணி. அப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த பக்கெட் எடுத்தோமா, குளிச்சோமா, ஒழுங்கா வந்தோமான்ட்டு தண்ணிய மிச்சமா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. திறந்து விட்டா யான் விட்டு தண்ணி நமக்கு என்ன இல்ல, உழைச்சு தண்ணி எடுத்தா சிக்கனமா செலவு பண்ணணும். இப்ப தாராளமா தண்ணி வருதுனால தண்ணியை அழிக்கிறோம், தண்ணியை அழிக்கிறோம், விட்டுரும். இது என்ன பண்ணுவோம்னா, பைபிள் இருக்குதுங்க. சாமுவேல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சோளத்தையும் உள்ள போடுவாங்களாம். போட்டு அதை சுத்தி சுத்தி எடுத்துவாங்களாம். அதுல கொழுப்பான கறி எல்லாம் எதுல வந்துருமா? பைபிள் அப்படியே இருக்குதுங்க. பைபிள் அப்படியே இருக்குது. இன்னும் வேகலையான்னு சொல்லுவாங்களா? அழகண்டா நாங்க பார்த்து சொல்லிட்டு ஆண்டவருக்கு தேவை என்ன தேவை, கூட்டி எடுத்துன்னு போயிட்டே போகலாம். அதுதான் அவர் சொல்றாரு. என்னன்னா, சாமுவேல் பிள்ளைகள் வந்து நெறியோடு நடக்கவில்லையே. எப்படி நடக்கல? நெறியோட நடக்கவில்லையா? அது வேற விஷயம். அது பக்கம் விட்டுருந்தோம், அதை விட்டுருந்தோம். சரி, சாமுவேல் காலத்தில் மக்கள் அரசை கேட்டார்கள். அப்போ கடவுள் அங்கீகரிச்சுட்டாரு. அங்கீகரிச்சுட்டு கடவுள் என்ன பண்ணாரு, சரி இந்த மக்களுக்கு ஒரு அரசனை கொடுப்போம் என்று சொல்லி முதல் அரசனை தெரிவு செய்தார்கள். அந்த முதல் அரசன் தெரிவு என்பது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். கடவுள் எப்படி அரசை தெரிவு செய்யறார் பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு வரலாறு. அதையும் நீங்க படிக்கணும், குறிச்சு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு குறிச்சு வச்சுங்க, மனசுல வச்சுட்டு படிங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். சவுல் அரசனாக தெரிவு செய்யப்பட்டது. முதல் அரசன் அவன் தான். ஏன் தெரிவு செய்யப்பட்டான்னா, அம்மோனியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை. அம்மோனியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சண்டை. அந்த அம்மோனியருடைய தலைவர் பேரு நாகாஷ். அம்மோனிய தலைவன் பெயர் நாகாஷ். அவங்க சண்டைக்கு வந்துட்டான். அப்ப இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைகள்,
நான் சண்டைக்கு வரல, உன்னை அடிக்காம விட்டுறேன், அடிக்காம விட்டுறேன். நீ என்ன பண்ணணும்னா, இப்போ பாத்திர திருட மூட்டுக்குள்ள போட்டான்னு வச்சுங்களேன், கையில கத்தி வச்சுக்கிறான், என்ன சொல்ற, கையில் கத்தி வச்சுக்க, அவங்க வீட்டுல போட்டான், ஏயா கோயில்ல வந்து ஏன் அப்படி சொல்ற, என் வீட்டுல வச்சுங்களேன் வந்துட்டான், கத்தியை காட்டுறான், ஒழுங்கு மரியாதையா பீரோ சாவிய எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை கொடுத்துருவேன், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை கொடுத்துருவேன், பிரச்சனையே கிடையாது எனக்கு. இப்ப உங்ககிட்ட வந்து கத்தி நட்டுறான், ஒழுங்கா செயின் எல்லாம் அவுத்து கீழே வைக்கிறியா இல்ல குத்துட்டுமான்னு கேக்குறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னம்மா அம்மா கொடுத்துடுறாம்மா சாமி. ஆனா மீதி நேரத்துல நகை மேல நமக்கு இருக்க ஆசை இருக்குது பாருங்க, உயிரை விட ஆசை இடம் இதுதான், நகை மேல தான். ஆனா உயிருக்கு ஆபத்து வந்துட்டா எது குப்பை? நகை குப்பை. எதுதான் முக்கியம்? அது சாதாரண நினைக்கிறோமா? சாதாரண இருக்கும்போது எந்த பெண்ணாவது இது நகை குப்பை என்று நினைக்கிறோமா? ஆனா உயிருக்கு ஆபத்து வரும்போது, எப்பா ஆளை விடுறா சாமி, ஓடாடே, உன் காலில் கூட ஓரண்டா எடுத்துன்னு ஓடிடுறா நீ. அவன் வெளியே போய் நம்ம கதவு சாத்தின பிறகு நமக்கு என்ன வருது, நமக்கு உயிரே வந்துச்சுடான். அம்மோனியம் சொன்னா வாங்க, அம்மோனியம் சொன்னா நீங்க இல்லைன்னா கூட உங்க சபை வந்து ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிறாங்க, நம்புறீங்களா? ஓகே ஓகே. இன்னொரு மிஷன் ஃபெஸ்டிவல் இருக்குது அவருக்கு. அவருக்கு இப்ப 2 பாஸ்டேட், அவருக்கு சென்னேரி பாஸ்டேட் அந்த சேர்மன். அவரு முதலே போன்ல சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன், உங்க சபை பரவாயில்ல, பைபிள் கேட்கறாங்க, அதனால யாரு பேசினாலும் கேட்பாங்க, அதனால நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பாத்துக்கிறேன்ட்டேன். அவர் இருந்தா நான் பயந்து பயந்து பேசணும், திரும்பி திரும்பி அவரை பார்த்து பார்த்து பேசணும். அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களை மட்டும் நான் பார்த்து பேசுவேன், அவ்வளவுதான். அவரும் படிச்சவர் தானே, பைபிளை கற்று தேர்ந்தவர் தான். அவரும் சும்மாலாம் ஆயிரு கிடையாது, சும்மாலாம். அதுவும் அவர் படிக்கும் பொழுது அவர் தங்கியிருந்த இடம்லாம் அவங்களுக்கு சொன்னா டைம் இல்லை எனக்கு, ரைட் விட்டுருங்க. அவர் தங்கியிருந்த இடம் நீங்க தங்க ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, அங்க தங்கி படிச்சார் அவரு. ஏன்னா அங்க அவருக்கு ஆசை நான் இருந்தேன், அதெல்லாம் சொல்றேன், சரி விட்டுருங்க. அப்போ அம்மோனியனுடைய நாகாஷ் என்ன பண்றான், உங்கள் வலது கண்ணை எல்லாரும் கத்தியால குத்தி புடிங்க கீழே வச்சிருங்க, ஒத்தை கண்ணனா இருந்தீங்கன்னா நான் உங்களை அடிக்க மாட்டான்ட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், உயிர் முக்கியமா கண்ணு முக்கியமா? அவங்க கண்ணு முக்கியம்ன்றாங்க, நீங்க உயிர் முக்கியம்ன்றீங்க. ஒரு கண்ணு இருக்குது இல்ல, ஒரு கண்ணு இருக்குது இல்ல, அதானே. அப்ப இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, நாங்க என்ன பண்றோம், நீங்க சொந்தக்காரர்கள் ஆள் அனுப்புறோம், அவெல்லாம் வந்தான்னா நல்ல கண்ணு, அவெல்லாம் வந்தான்னா சண்டை போட்டு பாக்குறோம், வரலன்னு வச்சுக்கோ, நாங்க என்ன பண்ணிடுறோம், என் கண்ணுக்கு புடிங்கி கொடுத்துறோம்ட்டான். இந்த செய்தி சவுல் வாழ்ந்த ஊருக்கு போகுது. சவுல் அன்னைக்கு மாடு மேய்ச்சிருக்கிறான். சவுல் அன்னைக்கு ஆடு என்ன மேய்ச்சோம், ஆடு மேய்ச்சோம் யாரு, தாவீது. மாடு மேய்ச்சோம் யாரு, சவுல். யார் ராஜா ஆகிறாங்க பாருங்க, பைபிள்ல யார் ராஜா ஆகிறாங்க பாருங்க. அவன் மாடு மேய்ச்சிருக்கிறான், ஊர்ல இருக்கிற அழுகுறான், ஊர்ல இருக்கிற அழுகுறான். அப்ப அழுகுறலை கேட்டு சவுல் மாடுகளை ஓட்டி கொண்டு ஊருக்கு வரான். இந்த 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு இந்த கதையை பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். அப்படி சொல்லி கொடுத்தவர்கள் பாக்கியவான்கள். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வருங்க, மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ அந்த மாடுகளை ஓட்டி கொண்டு வந்து அங்கிருந்து கடவுள் ஆவி உதவியோடு போய் அந்த நாகாஷை வீழ்த்திட்டு இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுகிறான். அப்பதான் கடவுள் சவுலை அரசனாக ஏற்றுக்கொள்கிறார். யார் அரசன்? மக்களை காக்க தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறார். இது கடவுளோடு இணைந்து, கடவுளின் ஆவியோடு இணைந்து ஆட்சி செய்வது. சரி, இதுக்கு பிறகு வருது தாவீது வருவாரு, சாலமோன் வருவாரு. சாலமோனுக்கு பிறகு ஆட்சி வீழ்ந்து போகிறது.
ஏன் விழுந்து போகிறது? கடவுளை விட்டுவிட்டு சாலமோன் 300 கடவுளை கும்பிட்டான். எத்தனை கடவுளை? 300 கடவுள். நம்ம இந்தியாவில் அதே மாதிரி ஒரு அரசன் அக்பர் பேர். என்ன பேர் அவருக்கு? அக்பர். அவருக்கு ஒரு கடவுள் 2 கடவுள் கிடையாது. அவருக்கு ஒரு கடவுள் 2 கடவுள் கிடையாது. அவருக்கு ஏகப்பட்ட கடவுள். அவருக்கு ஆனா ஒரு புதிய மதமே தொடங்கினார். என்ன மதம்? யார் சொன்னது? ஒரு புதிய மதமே தொடங்கிட்டார். ஏன்னா எல்லா கடவுளும் சேர்த்து ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு புதுசா ஒரு கடவுள் கண்டுபிடிக்குமே. எப்படி அது? எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு புதுசா ஒரு கடவுளை கண்டுபிடிக்குமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்க முடியாது. கடவுள் என்பது ஒரு பண்பாடு. நான் காலைல பிரசங்கம் சொன்னேன் இல்லையா? கடவுள் என்பது ஒரு பண்பாடு தான். அந்த ஒரு பண்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஒரு சமயமா இருக்க முடியும். அப்ப கிறிஸ்து என்ற கடவுளின் பண்பாடு என்ன? துன்புறும் மக்களோடு துன்புறும் கடவுள். அவ்வளவுதான். நம்ம கடவுளுடைய பண்பு என்ன? என்னங்க? துன்புறும் மக்களோடு துன்புறும் கடவுள். அவ்வளவுதான் நம்ம கடவுளுடைய பண்பு. அது ஒண்ணுதான். அதுக்கு கீழே அப்புறம் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே மட்டும் நிறைய டிவிஷன் போகும். ஆனா அல்டிமேட்டா பார்த்தா என்ன? யார் அழுகுறானோ அவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு கடவுள். அவன் நூற்றுக்கு அதிபதி ரோமனா இருக்கலாம், கானானிய பெண்ணா இருக்கலாம், தொழுநோயாளியா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். ஆனால் கண்ணீர் விடுறான்னா அவன் பக்கத்துல யார் இருப்பா? நம்ம கடவுள் நிற்பார். அவன் கடவுள் நிற்க மாட்டார். அழுகுரலை கேட்கிற கடவுள் நம்முடைய கடவுள். அந்த கடவுளுடைய குணத்தை கொண்டவன் தான் சவுல். ஏன்? கிராமத்தில் அழுகுரல் கேட்குது, உடனே என்ன பண்றான்? அழுகுரலை கேட்டவுடன் ஓடி வர்றான். இது யாருடைய பண்பு? திருமறையின் கடவுளின் பண்பு. யாத்திரா 3ஆம் அதிகாரம் காலையில் சொன்னேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். இன்னொரு 3ஆம் அதிகாரம் சொன்ன. என்ன புக்கு? யார் சொன்னது? இங்க சொன்னது யாரு? நீ சொன்னீங்களாமா? நீ சொன்னியாமா? யார்? நீ சொன்னீங்களாமா? தேங்க்யூமா. ரைட். அவங்க சொன்னவர் சொல்றீங்களா? இன்னொரு புக் சொன்னேன். யோவான் 3 கிடையாது. எல்லாம் 3 அர்த்தம் ஆயிடக்கூடாது. எக்ஸோடஸ் 3, தானியல் 3, யோவான் 18. ஏய் வந்துட்டே உள்ள. நான் என்ன விஷயமா, இனி இவன் முகத்திலேயே மொழிக்கூடாதுரா. அதாவது நான் உள்ள போய் உட்காந்துட்டு எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். பிள்ளைங்களை போய் நம்ம நிக்க வர வச்சுட்டு அவனை நினைச்சு சாரி. ரைட். நிக்க வர வச்சுட்ட பிள்ளை பொதுவா கேள்விகள் நினைச்சேன். நான் ரொம்ப உள்ள போய் ரொம்ப யோசிச்சேன். ஐம் சாரி. ரைட். யோவான் 18. யோவான் இதெல்லாம் போய் படிச்சு பாருங்களேன். யோவான் 18 படிச்சீங்கன்னா என் ஜனங்களை விட்டுட்டு யார் கெஞ்சுறா? யார் கெஞ்சுறது? யாருங்க? இயேசு கெஞ்சுறாருங்க. இயேசு கெஞ்சுறாரு, என் ஜனங்களை விட்டுரு, என்னை என்னாலும் பண்ணிக்கிறா. வீட்டுல அம்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம சொல்ல மாட்டான், இடம் உள்ள வந்துட்டான், 10 இடம் உள்ள வந்துட்டான், உள்ள பண்ண போறோம். அம்மா என்ன சொல்லுவாங்க? எப்பா என்ன கொண்டு விடுறா, யாரை விட்டுரு? என் புள்ளியோட விட்டுடுறா. சரி படிச்சு பாருங்களேன். யோவான் 18:8 படிங்க. இவங்களை விட்டுடியா? பாவியா அவங்க, பாவியா ஜனம், அவங்க போய் பொழைச்சுக்கிட்டு விட்டுடு. அப்ப என்ன மாதிரி கடவுள் பாருங்க. அப்படி கடவுள் இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்க கடவுளுக்கும் பைபிள் சொல்ற கடவுளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்போ 2வது ஆட்சி உருவாகுது. ஆனா சாலமோனுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுனாக்க, அரசர்கள் கடவுளை மறந்து போனார்கள். சாலமோனுக்கு பிறகு சாலமோனே மறந்துட்டான். சாலமோனே மறந்துட்டான். ஏன்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். 1 ராஜாக்கள் 11:11 படிங்க. ரைட்டுமா, போதுமா?
அப்போ சாலமோனுக்கு பிறகு நிரந்தர ஆட்சி என்று ஒன்று கிடையாது. நாடு சிதறி போய்விட்டது. இஸ்ரவேல் நாடு சிதறி போய்விட்டது. நாடுன்னு ஒண்ணு கிடையாது. வடநாடு தென்னாடு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ சில வருஷங்களே சொல்லுவோம், ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? கிறிஸ்து பிறப்பதற்கு 722. கிறிஸ்து பிறப்பதற்கு 722. அப்போ அசீரியன்ஸ் ஒரு பெரிய கிங்டம் உருவாக்குறாங்க. உலகத்திலேயே முதல்ல ஒரு பெரிய பேரரசு அமைத்தவர்கள் அசீரியர்கள் தான். அசீரியன்னா வேற யாரும் கிடையாதுங்க, இப்ப இருக்கிற ஈரான் தான். அன்னைக்கு இருந்த கல்தேயா தான், அன்னைக்கு இருந்த மெசபடோமியா தான், அன்னைக்கு இருந்த சுமேரியர்கள் தான். அதாவது உலகத்திலேயே வளமான ஆறு, உலகத்திலேயே வளமான ஆறு ரெண்டே ஆறு தான். என்ன ஆறு? ஐயா நீங்க போன மாதம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. நீங்க இவர் என்னத்துக்கு வந்து உட்காந்துக்காருன்னா, இவர் பைபிள் ஒழுங்கா சொல்றாரா ஒழுங்கா சொல்லுன்னு பாக்கத்துல உட்காந்துக்காரு வரீங்க. ரைட்டா? உலகத்திலேயே அமேசான் எல்லாம் விட்டுருங்க, ஒரு பக்கம் தள்ளிட்டு குப்பையாது. உலகத்திலேயே வளமான ஆறுன்னா யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் தான். ஏன்னா அங்குதான் முதலில் மானுடம் தோன்றியதாக வரலாறு. இப்ப லேட்டரா சொல்றாங்க ஆப்பிரிக்கான்றாங்க, லேட்டரா ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் அந்த தொன்மை பொருள் கிடைச்சிருக்குது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. சரி, அங்கதான் முதல்ல எழுத்து கண்டுபிடிச்சான். எங்க? இந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ல தான் முதல்ல எழுத்து. அப்போ அந்த அங்க இருந்த பகுதி பேர் அந்த ஈரான் முழுக்க நம்ம பைபிளோட சம்பந்தம் கொண்டது. ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் யார் அவங்கலாம்? ஆபிரகாமுடைய, நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணோம்? ஆபிரகாமுடைய சொல்லுங்க. ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் யாரு? ஈரானுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஜெபம் பண்ணா? ஆமாங்க, பொய் சொல்றீங்க. அவங்க தான் ஜெபம் பண்ணணும். அவங்கதான் அவங்க குலம், ரத்தம் அவங்க ரத்தம் தான். யார் ரத்தம்? ஆமாங்க, ஈரானிய ரத்தம் தாங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு அம்மா போன தடவை வைஸ் பிரசிடண்டா இருந்தாங்க. என்ன அவங்க பேரு? என்னமோ ஒரு கமலா ஹாரிஸ். ஐயோ ஜெயிச்சோன்னு நம்ம ஆளுங்க பார்க்கணும். ஐயோ இந்திய வம்சாவளி என்ன ஆயிட்டாங்க. என்னமோ அங்கிருந்து 1000 கப்பல் அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி. திரும்பி கூட பார்க்கல. என்ன பண்ணல? திரும்பி கூட பார்க்கல அந்த அம்மா. நம்ம தமிழ்நாடு தான், மயிலாடுதுறை பக்கத்தில் கிராமம் சொன்னாங்க. வேற அந்த ஊருக்கு ஒரு நாளாவது வரவே இல்லை. அது வேற விட்டுருங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வம்சாவளி நம்ம என்ன பண்றோம், உரிமை கொண்டாடுறோம்ல, கொண்டாடலையா? இந்தியாவே கொண்டாடிச்சு. அப்போ ஈரானியர்கள் ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள், அவங்க ரேஸ். அப்படி பார்த்தா உலகமே யார் ரேஸ் தான்? ஈரானிய ரேஸ் தான். உலகமே அப்படிதாங்க இருக்குது பைபிள்ல. பைபிளே அதான் சொல்லுது. ஐயா இந்த பாபேல் மாதிரி எங்க இருக்குது? எங்க இருக்கு? அங்கதான் இருக்குது. பாபேலும் அங்கதான் இருக்குது. எல்லாமே அங்கதான். உலகமே அங்கிருந்தா உருவாச்சு. பைபிள் அங்கதான் உருவாச்சு. சரி, அசீரியர்கள் 722 ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவோட பேரு திக் பிளேசர். ராஜாவோட பேரு வரலாற்று ராஜா திக் பிளேசர். அவர் என்ன பண்றாருன்னா, அப்ப யூப்ரட்டிஸ் டைகர்ஸ் எங்க இருக்குது? இந்தியாவுக்கு வடமேற்கு இருக்குது. நல்லா கவனிங்க, இந்தியாவுக்கு வடமேற்கு. அங்க ஆரம்பிச்சு ஸ்பெயின் வரையிலும், எது வரையிலும்? ஸ்பெயின் வரையிலும், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கலாம். மிகப்பெரிய பேரரசை உருவாக்கலாம். அதான் அசீரிய பேரரசு. இந்த பேரரசு முழுசும் ஒரே மொழிதான் பேசணும். அதான் அரமேயம். அதுதான் அரமேயம். ரெண்டாவது அவன் என்ன பண்றான்னா, முதல்ல அவன் கைப்பற்றிய நாடு எதுனாக்க இஸ்ரேல் நாட்டைத்தான் முதல் கைப்பற்றலாம். இஸ்ரேல் நாடு என்பது எது என்றால் 10 குடும்பங்கள்,
10 கோத்திரங்கள். எத்தனை கோத்திரங்கள்? 10 கோத்திரம். யூதா பென்யமீன் இல்லாத, யூதா பென்யமீன் இல்லாத மீதி 10 கோத்திரங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு அரசாக இருந்துச்சு. அந்த நாட்டை தான் அவன் முதல்ல என்ன பண்றான்? கைப்பற்றான். கைப்பற்றி அந்த நாட்டில் இருந்த மக்களை அங்கிருந்து அப்படியே தூக்கிடலாம். இஸ்ரேல் மக்களை தங்கள் நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு குடியமர்த்துறான் கொண்டு போயிட்டு. ரெண்டாவது என்ன பண்றான்? பல நாடுகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து அந்த நாட்டில் குடியேற்றான். அப்படி அசீரிய மன்னனால் எங்க பைபிள்ல இருக்குனாக்க 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம் படிங்க. என்னங்க உங்களுக்கு பைபிள் அப்படிக்குதா? திகலாத்னு வருதா? சரி படிங்க. ம் 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 சரி, பல ஊர்களை கைப்பற்றி அப்படி பண்ணுவோம். என்ன பண்றான்? எல்லாத்தையும் கைப்பற்றி மக்கள் எல்லாம் கொண்டு போய் வேற ஊர்ல வச்சுட்டு அங்கிருந்த மக்களை கொண்டாந்து குடி வச்சுட்டான். இப்போ நம்ம வீட்டை ஒருத்தன் காலி பண்ணிட்டான்னு வச்சுங்க. நம்ம வீட்டை ஒருத்தன் காலி பண்ணிட்டான், அடிச்சு வச்சுட்டான், வீட்டு வச்சுட்டான். வேற எதுவும் நம்ம இருக்கிறோம், டெம்பரவரியா இருக்கிறோம், குடிசை போட்டு இருக்கிறோம், டென்ட் போட்டு இருக்கிறோம், வாடகை வீட்டுல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? கடவுளே, அது எங்க தாத்தா வாழ்ந்த ஊடுயா சாமி, எங்க அப்பா வாழ்ந்த ஊடு சாமி, அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினாங்க தெரியுமா? அங்கதான் நாங்க பிறந்தோம் சாமி, எப்படியாவது அந்த ஊடு எங்களுக்கு திரும்ப ஜெபம் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம் இல்ல? அப்போ அசீரிய மன்னனால் நாடு கடத்தப்பட்ட மக்கள், அசீரிய மன்னனா நாடு கடத்தப்பட்ட மக்கள் போய் எங்க போய் குடியேறாங்க பாருங்க. செட்டில்டு கிடையாது, அன்செட்டில்டு பீப்புள், அன்செட்டில் பீப்புள். அங்க போய் இருக்கும்பொழுது கடவுளே மறுபடியும் நாங்க என்ன பண்ணணும்? எங்க நாட்டுக்கு போகணும், அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க ராஜாலாம் சரியில்லை, நீயே என்ன வரணும்? எங்களுக்கு ராஜாவா வரணும். எங்க ராஜாலாம் சரியில்லைனால்தான் நாங்க இப்படி ஆயிட்டோம் என்று சொல்லி 722 இஸ்ரவேல் மக்கள் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கினார்கள். கடவுளே, நாங்கள் மறுபடியும் எங்க போகணும்? எங்கள் நாட்டுக்கு போகணும். அதுதான் இயேசுவின் காலத்துல இயேசு சொல்லுவாரு, காணடிக்கப்பட்ட எங்க சீசர்ல அனுப்புவாங்க இயேசு. மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் படிங்க. மத்திய 10:6. காணாமல் போன அந்த மக்களே காணுமே, காணாமல் போன இஸ்ரேல் மக்களை மீண்டும் என்ன பண்ணணும்? கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இது இயேசுவின் காலம். காணடிச்சது யாரு? இவன் காரணங்க, பெக்கா காரணம். யார் காரணம்? பெக்கா, இஸ்ரேல் மண்ணின் காரணம், சாலமன் காரணம். ஏன் ஏங்க ஏங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டா வீட்டை நல்லா பாத்துக்குவானா? ஒரு வீட்டுக்கு 4 வாட்ச்மேன் போட்டா நல்லா பாத்துக்குவானா? 4 பேரு. ஒரு திருடு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவன் என்ன சொல்லுவான்? இவன் அவனை காட்டுவான், இவனை காட்டுவான், இவனை காட்டுவான், அவனை காட்டுவான். அதாவது அண்ணாதுரை ஒரு கதை சொன்னார். அண்ணாதுரை ஒரு கதை சொன்னார். ஒரு கிறிஸ்தவனும் ஒரு இந்துவும் படகுல போனாங்களாம். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இது அண்ணாதுரை சொன்ன கதைங்க. இது ஒரு கிறிஸ்தவனும் இந்து படகுல போனாங்களாம். திடீர்னு வெள்ளம் வந்து படகு சுத்த ஆரம்பிச்சிருச்சான், ஆழம் ஆயிடுச்சான், தண்ணி மேல ஏறிடுச்சான். கிறிஸ்தவன் என்ன பண்ணானா,
ஆண்டவரே ஆண்டவரே என்ன காப்பாத்து, ஆண்டவரே ஆண்டவரே என்ன காப்பாத்துன்னு பண்ணான். இவன் இந்து இருக்கிறானே, அவன் என்ன பண்ணானா, வெளியே போய் சொல்லிட்டு போய் காட்டி என்ன வளர்த்து போனான் சேர்ந்து. அவன் என்ன பண்ணானா அவன் அது கூட இல்லைங்க, அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்க. அவன் அப்படி சொல்லல, ஒரு கடவுளா ரெண்டு கடவுளா, முதல்ல விநாயகா நானா பாரு. இது அண்ணா சொன்ன கதைங்க, நான் சொன்ன கதை கிடையாது. இன்னைக்கெல்லாம் சொன்னா மதுப்போம். விநாயகரை கூப்பிட்டான பாருங்க. விநாயகர் அப்பதான் ஏஞ்சி எளிமையில உட்கார்ந்தாங்க. அதுக்காட்டி முருகான் நானா, உன் நம்மளை கூப்பிடலாம், அவன் யாரை கூப்பிட்டான் அப்படின்னு அவரு முருகர் ஏறி அப்பதான் மயில் மேல உட்கார்ந்தாராம். அதுக்குள்ள சிவனே அவன் அவரு பற்றி. இப்படி ஒவ்வொரு கடவுளா கிளம்பி கிளம்பி வரதுக்குள்ளார ஆண்டவர் வந்தாராம், யாரை காப்பாத்திட்டாராம். அண்ணா கதை தப்பு, பாயிண்ட்டுக்கு அங்க வரணும். நாம அண்ணா கதை தப்பு, அவர் நம்ம கடவுளையும் தப்பு நான் கடவுள் சொல்றாரு. நம்ம கிறிஸ்தவ கதை சொல்லி அண்ணாவே சொல்லிவிட்டா ஆண்டவர் காப்பாற்றணும், அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் யாரை காப்பாத்துவாரு, ரெண்டு பேரையும் காப்பாத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணா நம்ம கடவுளையும் கொச்சப்படுத்தினார்ன்றது நம்ம ஆளுக்கு தெரியாது. அதான் அண்ணா தர, அதான் அண்ணா தர. சும்மா நம்ம ஏமாறக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பாராட்டிட்டான்னு என்ன பண்ண நம்மள அவன் நினைச்சிடக்கூடாது. நம்முடைய கடவுள் அவருக்கு சரியா புரியல. நம்ம கடவுள் எந்த உயிரும் அழியக்கூடாதான். யோவான் 3:16 ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு. ஒருவரும், ஐயா நம்ம கடவுள் வித்தியாசமான கடவுளுங்க, எல்லாரையும் காப்பாற்ற நினைக்கிற கடவுள் நம்முடைய கடவுளுங்க, அற்புதமான கடவுள் அந்த நம்முடைய கடவுள். அப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பல நாடுகளுக்கு போன பிறகு கடவுளே நீர் மீண்டும் வர வேண்டும், எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்க தொடங்கினார்கள். இரண்டாவது, இது இஸ்ரேல் மக்கள் காணாது போனது. இரண்டாவது யார் காணாது போனதுனாக்க, தப்பிச்சுக்கிறோம் யாரு, யூதாவும் பென்யமீன். கிமு 580 கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 6 நூற்றாண்டுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுக்கு முன்பு பாபிலோனில் இருந்து ஒரு ராஜா, அவன் பேர் என்னன்னாக்க நேபுகாத் நேச்சர். அவங்க என்ன, நேபுகாத் நேச்சர். அவன் சண்டைக்கு வரான். வரும்போது எப்படிதான் வந்தான்னா, பைபிள் என்ன சொல்லுதுனாக்க, அவன் தான் கடவுளின் சாட்டை. அவன் தான் கடவுளின் சாட்டை. ஏன் சொல்லுதுனாக்க, கடவுள் தன் மக்களை திருத்துவதற்கு, இது தானியேல் புத்தகத்தை எழுதினவருடைய நம்பிக்கை. நல்லா கவனிக்கணும். எப்பவுமே ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புத்தகம் கடவுளை பற்றிய எழுதுபவன் நம்பிக்கை. பைபிள் படிக்கணும். இது பிரசங்கம் கிடையாது, இது கிளாஸ். ரைட்டா? இது என்னது, பிரசங்கம் கிடையாது, இது கிளாஸ். மைண்ட் செட் பண்ணி நீங்க படிக்கணும். ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அது புத்தகம் எழுதினவனுடைய பார்வையில் யாரு கடவுள் என்று படிக்க வேண்டும் நீங்கள். ரைட்டா? புரியுதா புரியலையா? ஏன் அப்படின்னா என்னையா, ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். மத்தேயு நற்செய்தி நூல்ல 15ஆம் அதிகாரத்துல என்ன செய்தி இருக்குன்னா, எடுத்துறீங்களா பைபிள்ல? எடுத்துட்டீங்களா பைபிள்ல? சரி எடுங்க. மத்தேயு 15:21 படிங்களேன். எதுங்க? அங்கே நில்லுங்க, மறுபடியும் படிங்க. தீரு சீதோன் எல்லை, அதை எப்படி படிக்கணும்னா, கலிலேயாவை விட்டு இயேசு தீரு சீதோன் எல்லையை நோக்கி சென்றார்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? தீரு சீதோன் எல்லையை நோக்கி சென்றார். நல்லா கவனிங்க. தாம்பரத்தை நோக்கி போனார்னா அவர் எங்க போனார்னு சொல்ல முடியாது. எங்க வேணாலும் போகலாம். ஏன்? பண்டலூர் சூவுக்கும் போகலாம், இல்ல ஊரை பக்கத்துல ஏதாவது ஒரு மாலுக்கும் போகலாம். நோக்கி போனார். ஆனா எங்க போனாலும் தெரியாது.
அப்ப தீரு சீதோன் நல்ல கவனிக்கணும் நீங்க வார்த்தையை. நம்ம பைபிள்ல மேலோட்டமா படிக்கிறீங்க, ஆழ்ந்து படிக்கணும். தீரு சீதோன் எல்லையை நோக்கி போனார். ஆனா தீருக்குள்ளேயோ சீதோனுக்குள்ளேயோ போனாரா? இன்னைக்கு போனார். யார் போனது? எலியா போனார். ஏன்? என்னம்மா முதல்ல வந்து உட்காந்துட்டீங்க நீங்க. எனக்கே பெரிய மகிழ்ச்சி. நானும் அங்கிருந்து பாக்குறேன், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்களே, என்ன ஆர்வம் பைபிள்ல அப்படின்னு நினைச்சேன். ஏங்க அவர் போனாரு? சாரிபாத்துக்கு ஏன் போனாரு? என்னம்மா நீ சொல்ற? நீ சொல்ற எலியா ஏன்டா சாரிபாத்துக்குள்ள போனாரு? ஏங்க உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு மறுபடியும் சொல்றேன். உனக்கு பசி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இடம் பார்ப்போம், இடம் பார்ப்போம். தமிழ் ஒரு பழமொழியா இருக்குங்க, பசி வந்தா மானம் ஈனம் சூடு சொரண வெக்கம் எதுவுமே ரொம்பலாம் பிகு காட்ட முடியாதுங்க. ரொம்பலாம் காட்ட முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் தான். செத்தாலும் சாவாங்களா? ஏங்க செத்தாலும் சாவாங்களா? ஒரு பிராமணன், சுத்த பிராமணன், ஐயங்கார், ஸ்ரீரங்க ஐயங்காரனே வச்சுக்கோ. யாரு? ஸ்ரீரங்க ஐயங்கார். அவர் தமிழ்நாட்டில் அங்கதான் வசதி. நம்ம சேஷன் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி. ஜெயலலிதா சொல்ல முடியாது, அவங்க கறி சாப்பிடுவாங்க, விட்டுருவாங்கல்ல. சேஷன் மாதிரி ஸ்ரீரங்க ஐயங்காரு வச்சுங்க. ஒரு நாள் பட்னி, 2 நாள் பட்னி, 3 நாள் பட்னி, 4 நாள் பட்னி. அதுக்கு மேல பண்ணுவாங்க. என்னமா கிடைச்சது சாப்பிட்டுதாங்க ஆகணும். வாழணும் இல்ல. தமிழ் ஒரு பழமொழி இருக்குதுங்க, பாம்பு தின்ற ஊருக்கு போயிட்டா பழமொழியா இருக்குதுங்க நமக்கு. நான் பாம்பே சாப்பிட்டேன். தமிழ்நாட்டில் பழமொழியா இருக்குது. நான் பாம்பே சாப்பிட்டது இல்லை, ஆனா அந்த நாட்டுக்கு நான் போயிட்டேன். வேற என்ன நான் என்ன பண்ணுவேன்? ஜெர்மனிக்கு போயிட்டாங்க, ஜெர்மனிக்கு போயிட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். மதியானத்துல என்ன சொல்றான்? மதியானம் உருளைக்கிழங்கு சூப்பு, உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு எல்லாமே உருளைக்கிழங்கு தான். அவன் நாட்டில் எல்லாமே அரிசிக்கு தான் கிடையாது, கோதுமை கிடையாது, உருளைக்கிழங்கு தான். அவன் சொன்னா மதியானத்துல கொஞ்சம் பிரெட் வைப்போம், நீங்க அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அது வைக்கும் போது சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம், நான் கொஞ்சம் எடுத்து நைட்டுக்கும் வச்சுக்கிறேன், நைட்டுக்கும் அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். வேற வழி கிடையாது. தமிழ்நாடு சொல்றேன்னா, நீ பாம்பு தின்ற ஊருக்கு போயிட்டீங்கன்னா தலையை விட்டுரு, வாழை விட்டுரு, மீதி என்ன பண்ற? விரால் மீன் மாதிரி நின்று சாப்பிட்டுக்க. என்ன மீன் மாதிரி? ஷீலா மீன் மாதிரி நின்று சாப்பிட்டுக்க. என்ன சொல்ற? ஏமா எல்லாம் சாப்பிடறாங்க சென்னையில. இப்ப சென்னையில இன்னைக்கு எல்லாம் சாப்பிடறானுவ. நமக்கு என்ன கொடுக்குறோம் நமக்கு தெரியல. இதான் உண்மை, அதான் உண்மை. நான் வீட்டுல அம்மா ஒரு சோறு மட்டும்தாம்மா சத்தியம். வீட்டுல சமைப்பது மட்டும்தான் சத்தியம். வேற எங்க சாப்பிடுறதும் உண்மை கிடையாது, உண்மையே கிடையாது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விட்டுருங்க. அப்போ இந்த சாரிபாத்துக்கு ஏன் எலியா போனாருன்னா, பசி கொடுமை. பசி, ஓடையில தண்ணி வரல, தண்ணிக்கு வழி இல்லை. அதனாலதான் அந்த ஊர்ல போய் அவ தண்ணி கொடுன்னு கேக்குறாங்க. குடிக்க தண்ணி இல்லை. இயேசுவே இப்ப கை நீட்டுறாருங்க. இதுதா பைபிள்ல தாகமா இருக்கு என்று சொன்னாரு. 5வது வார சிலுவையில சமாரியாக்குள்ளே போக மாட்டாங்க. ஒரு யூதன் சமாரியாக்குள்ள நுழைய மாட்டான். அப்படியே நுழைஞ்சாலும் அவன் விட மாட்டான். லூக்கா 9ஆம் அதிகாரம். அப்படியே யூதன் நுழைஞ்சாலும் அவன் விட மாட்டான். ஆனா இயேசு எவனுக்கு நேரம்ல போயிட்டாரு. ஏன்? தாகம். தண்ணி குடிச்சா அந்த மயங்க கீழே வந்துருவாரு. சீசைகள் பூரா இவருக்கு சோறு வாங்க போயிட்டாங்க. யாரெல்லாம்? சீசைகள் சோறு வாங்க போயிட்டாங்க. பைபிள் அப்படிதாங்க இருக்குது. பைபிள் படிச்சு பாருங்க. இயேசுக்கு தாகம், வெயில் நேரம், உச்சி வெயில்.
தாகம். ஒரு கிணத்துட்டு போய் ஒரு அம்மா தண்ணி எடுக்க வருது, அம்மா ஓடி தண்ணி கொடுமா எனக்கு. அந்த அம்மா என்ன சொல்ற, கையில ஒண்ணும் பாத்திரத்தை காணும், கையில ஒண்ணும் பாத்திரத்தை காணும், எப்படி தண்ணி குடிப்ப நீ? ஏன் அருங்கா பாத்திரத்துல இவன் குடிக்க மாட்டான். யார் பாத்திரத்துல? சமாரின் பாத்திரத்துல இவன் குடிக்க மாட்டான். பைபிளுக்குள்ள ஏகப்பட்ட கல்ச்சர் இருக்குதுங்க. பைபிளுக்குள்ள ஏகப்பட்ட கல்ச்சர், பண்பாடு இருக்கிறது. அதை பகுத்து படித்தால்தான் திருமறையை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ சாரிபாத்துக்குள் எலியா போறாரு, சமாரியாவுக்குள் இயேசு போகிறார். அப்போ அதை ஒரு பக்கமா விட்டுருங்க. நேபுகாத் நேச்சரை கடவுள் தன்னுடைய கருவியாய், அந்நியனை, அவன் ஒரு அந்நியன், அவனை கருவியாய் பயன்படுத்த. எப்ப பயன்படுத்தினார்னா, செதேக்கியான்னு ஒரு ராஜா, ராஜா பேர் என்ன, செதேக்கியா என்ற ஒரு ராஜா. அந்த ராஜா சரியா ஆட்சி செய்யணும். அப்ப என்ன பண்றான், செதேக்கியா எல்லாம் அவனுக்கு முன்ன ராஜா. அப்போ நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாரு, யூதாவுக்கு வந்து மத்தானியா என்ற ஒரு தளபதியை பிடிச்சி, மத்தானியா மத்தானியா, நான் உன்னை ராஜா பார்க்கிறேன், யூதர்களை நீ நீதியாய் அரசாட்சி செய். சொல்றது யாரு, யாரு யாரவன், யாரவன்? பாபிலோன் ராஜா. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் யூதாவுக்கு வந்து, யூதாவில் இருக்கிற மத்தானியாவை படிச்சு, ஓ நாட்டை நீ நீதியாய் நியாயம் செய்ய என்று சொல்லிவிட்டு அவனுக்கு பேர் கொடுக்கிறான். நியூ நேம் ஃபார் ஹிம். என்ன பேரு? மத்தானியா என்ற பெயரை எடுத்துட்டு செதேக்கியான்னு பேர் வச்சான். செதேக்கியானா என்னன்னு பொருள் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும்? காலைல சொன்ன இல்லையா, காலைல உங்களுக்கா சொன்னேன், இல்ல இல்ல இல்ல, நம்ம கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவோம்னா, சவுல் என்னவானா, என்னங்க சவுல் என்னவானா? சத்தியமா அப்படி கிடையாது. என்ன கிடையாது? சவுல்ல என்ன ஆகல, பவுல ஆகல. இது எப்படி இதுன்னா, எலி பூனை ஆயிடுச்சு. எப்படி எலி, என்னமா சிரிக்கிறாங்க அவன் பின்னால, எலி பூனை ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல நினைக்கிறீங்க எல்லாரும். இல்ல, பூனை என்ன ஆயிடுச்சு? ரெண்டுமே ஆகலீங்க. எலி எலியாதான் இருந்துச்சு, பூனை பூனையாதான் இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, பைபிளை ஆவியான ஒத்தாசையோடு கற்று தேராமல் திருமறையை படிப்பதும் வாசிப்பதும் விளக்குவதும் தவறு. ஏன்னா சவுல் என்ற சொல் எபிரேய சொல். சொல்லுங்க, சவுல் என்பது எபிரேய சொல், பவுல் என்பது கிரேக்க சொல். அந்த சவுல் என்பது கிரேக்கத்தில் எழுதினா என்ன எழுதணும்? பவுல் எழுதணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் வந்து யூத நாட்டில் இருந்த வரையில் அவன் பேர் என்ன? சவுல். ஏன்னா அந்த எபிரேய மொழி. அவன் யூத நாட்டு விட்டு வெளியே வந்த பிறகு அவன் பேர் என்ன ஆயிடுச்சு? ஆமாங்க. இப்போ யூதா, நீங்க எப்ப வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்துருக்கீங்களா? பாதியில வந்தீங்க. அப்போ உங்கள்கிட்ட தான் பேசணும். அப்போ யூதாவில இருந்து வாலிபர்களை கடத்தி கொண்டு போறாங்க பாபிலோனுக்கு. அதுல 3 வாலிபர்கள் பேர் பைபிள் இருக்கு. யூதாவில இருந்து போகும்போது அவனுடைய 3 பேர் என்ன? யூதாவிலிருந்து வெளியே போகும்போது அவனுக்கு பேரு ஹனனியா, மிசாயேல், அசரியா. இதான் யூத பெயர், எபிரேய பெயர். ஆனால் பாபிலோன்ல கால் வச்ச உடனே அவங்களுக்கு பாபிலோனிய மொழியில பேர் கொடுக்கப்படுது. என்ன பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்ப இப்படி சொல்லலாமா? அனனியாவும் மிசாயேலும் அசரியாவும் என்னவாய் மாறினார்கள் சொல்லலாமா? அவன் சாவரவர்களும் அனனியாதான். சாவரவர்களும். நமக்கு என்ன பிரச்சனைன்னா,
எனக்கு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி எனக்கு. இது செக்ரட்டரி 60 பாக்கெட் தான் சொல்லியிருக்காரு வேற. கூட்டம் அதிகமா இருக்குது. கூட்டம் ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது காதுல தகவல் வந்துச்சு, ஒரு 60 பாக்கெட் ஆர்டர் பண்ணலாமா நான் நினைச்சேன். அங்கிருந்து பார்த்தா 20 பேர் கூட வரல. சரி, ஆளுக்கு நாங்களாம் என்சிசியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்க 30 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கலாம், எனக்குலாம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா டபுள் டிஃபன் இன்னைக்கு அப்படின்னா 2 இட்லி 2 ஊத்தாப்பம் கிடைக்கும். 50க்கு மேல போயிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சுரா, இன்னைக்கு ஒரு ஊத்தாப்பம் ஒரு இட்லி தான். ஏன்னா அலாட்மெண்ட் ரேஷன் 37 பைசா தான், இட்லி 7 பைசா, ஊத்தா 30 பைசா. அந்த மாதிரி நான் 60 ஆர்டர் பண்ணாரா, உள்ள 26 இருந்துச்சு. சரி, ஆளுக்கு டபுள் பாக்கெட் ட்ரிபிள் பாக்கெட் கிடைக்கும் பொழுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு. இந்த பைபிள் கத்துக்கோ, பேர்லாம் மாறலைங்க, மொழி. இப்ப என் பேர் எடுத்துங்கள, என் பேர் கிரேக்க மொழியில் எழுதுனா யோவானேஸ், இங்கிலீஷ்ல எழுதுனா ஜான். என்னது? யோவானேஸ் ஆகிய அவர் என்னவா ஆறினாரு, ஜான் ஆகினார்னா எப்படி இருக்கும்? அவன் தான்டா அவன், இங்கிலீஷ்ல ஜான்ரா. இதை நம்மளால புரிஞ்சுக்காம சவுல் பவுலானோ, அது போல நீங்களும் என்ன ஆகணும், மண்ணாங்கட்டி என்ன ஆகணும் ஆனோ. எனக்கு விளங்க மாட்டேன் இவனுக்கு பண்ற அட்டகாசம். அவன் அவனா இருந்துட்டு போட்டு விட்டுருல அவனை, அவனா என்ன சொல்ற? சாமி தாங்கள. அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாங்க வந்து, மத்தானே என்றவன் சொல்றாரு, எப்பா நீ கடவுளை நீதி செய்யணும், அதனால உனக்கு பேர் செதேக்கியான்னு வச்சாரு. சேதக் அப்படின்னா நீதி, சேதக்னா என்ன? நீதி. யா கடவுள், அதான் யாவே. பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் யா யா யானே வரும். இந்த கடவுள் பெயரோடு வர்றது யா யா யான்னு வரும். அப்போ செதேக்கியன்னா செதேக், சேதக்னா நீதி, யான்னா கடவுள். அப்ப என்ன பொருள்? ரெண்டு ஒண்ணு சத்தமே இல்ல. கடவுளின் நீதி, கடவுளா? கடவுளின் நீதி. அந்த நேபுகாத்நேச்சர் எப்படி பேர் வச்சுட்டு போயிடலாம் பாருங்க. டே என்ன செய்ய, உன் கடவுளின் நீ செய். ஆனா அவன் செய்யல. என்ன பண்ணிட்டாருன்னா 589 யூதாவுக்கு வந்து அந்த சிதையை பிடிச்சுக்கிட்டு வாலிபரையும் கூப்பிட்டுக்கிட்டு, நல்லா போய் பைபிள் படிச்சு பாருங்களேன். அவன் என்ன பண்ணல, நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணியா, ஏழைகளையோ நடக்க முடியாதவர்களையோ சிக்கு பீப்பிளையோ பதுமை இருக்கிற மக்களையோ அவனை விட்டானாங்க. அவன் நீ ஏன்டா கஷ்டப்படுறீங்க, நீங்களா இங்கே இருந்துருங்க, சந்தோஷமா இருங்க என்று நேபுகாத்நேச்சர் இவங்களெல்லாம் விட்டுட்டு எவெல்லாம் திமிர் கொண்டு இருந்தான் பாருங்க. யாரு திமிரா இருந்தான் பாருங்க? ராஜா உட்பட, பிரபுக்கள் உட்பட, பணக்காரர்கள் உட்பட, வாலிபர்கள் உட்பட எல்லாரையும் கொண்டு போயிட்டான், பாபிலோன் கொண்டு போயிட்டான். இது இரண்டாவது அடிமைத்தனம். பாபிலோனுக்கு போன பிறகுதான் என்ன நடக்குது, அங்க போய் உட்கார்ந்துட்டு தான் இந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் 137ஆம் சங்கீதம் பாடுறாங்க. பாபிலோனின் ஆற்றங்கரையில் அமர்ந்து படிங்க. 137 முதலாம் வாக்கியம் படிங்க. சியோனை நினைத்து, சீக்கிரம் படிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோமே. அப்ப அங்க போயிட்டாங்க எல்லாரும். எங்க போயிட்டாங்க? இப்ப எல்லாம் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. பாபிலோனுக்கு போய் அங்க இருக்கும் பொழுதுதான், கடவுளே நீ எப்ப வருவ, கடவுளே நீ எப்ப வருவ, எங்களை எப்ப மீட்ப, எங்களை எப்ப ஆட்சி செய்வ, எங்க ராஜா எல்லாம் சரியில்லை என்று கடவுளின் ஆட்சிக்காய் காத்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, கடவுளின் ஆட்சிக்காய் காத்திருந்தார்கள். எப்போ? கிமு 589 இருந்து கிமு 539 வரையில் காத்திருந்தார்கள். அப்போ பாபிலோன் இருந்த யூத மக்களை நல்லா கவனிக்கணும். எந்த மக்களை கிடையாது, என்ன ஃபாலோ பண்ண சொல்லணும். எந்த மக்களை கிடையாது. தேங்க்யூயா, பெரியவங்களா இருக்கீங்க, இருந்தாலும் காட் பிளஸ் யூ சொல்றேன். எவ்வளவு அழகு கவனிக்கிறாரு பாருங்க, எவ்வளவு அழகு கவனிக்கிறாரு பாருங்க. டேய் நான் உனக்கு தானே பேசுறேன்,
உனக்கு தான் பேசுறேன், குறிப்பா உனக்கு தான் பேசுறேன். ஏன்னா உங்க ஐயா சொன்னார் இன்னைக்கு யூத் இங்க, இன்னைக்கு யூத் தான் சண்டே இன்னைக்கு அப்படிலாம் எனக்கு பில்டப் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா பாட்டு பாடுறதுக்கு பைபிள் வாசி மட்டும் தான் யூத் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க கூட ஒரு யூத்தையும் காணுவீங்க. என்ன பண்றது நம்ம? சரி, உனக்கு தான் பேசுறேன், ரைட்டா? அப்போ என்னன்னாக்க, பாபிலோனில் இருந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஏன்? இஸ்ரவேலர்கள் அசீரியாவின் காலத்திலேயே நாட்டை இழந்து எங்க போயிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப யார் நாட்டை இருந்தது? முதல் 10 கோத்திரம். இப்ப எஞ்சி இருந்த இவன் 2 பேரும் போய் அழுகுறான். முதல்ல அவன் வந்து 21 அழுதான். அவன் அழுகும் போது இவன் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? இவனும் சுதாரிச்சுக்கணும். கரெக்டா சொல்லி வார்த்தை. அப்பவே சுதாரிச்சுக்கிட்டு, அப்பா நம்ம ஜனம்புறம் எங்க போயிடுச்சு செய்யல. அப்ப அவனெல்லாம் அழுவும் போது இவன் சிரிச்சுட்டான். இப்ப இவன் அழுகுறான். அந்த போய் அதை படிச்சு பாருங்களேன், அந்த பாட்டு, அந்த சங்கீதம் 137 அடிச்சு படிச்சு பாருங்க. சாப்பிடுவான். எப்படி சாப்பிடுவான்? பாபிலோனினுடைய குழந்தைகளை பிடித்து, கால்களை பிடித்து பாறைகளின் மீது ஓங்கி அடிப்பவன் பாக்கியவான். இப்படியா? பாபிலோன்ல இருக்கிற குழந்தைகளுடைய காலை பிடிச்சு எதில் அடிக்கணுமா? துணி துவைப்போம்ல, தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச மாதிரி சொல்ற. பாறை துணி துவைக்கிறது. அப்போ அப்படி ஓங்கி அடிப்பவன் பாக்கியவான் வசனம் இருக்கு பைபிள்ல. அப்ப எவ்வளவு வலிச்சு இருந்துச்சு அவனுக்கு. எப்படி? ஏன்? கடவுளை கும்பிட்டாத்துக்கு எங்க போட்டுருவானுவ? நெருப்புல போட்டுருவானுவ. கடவுளை கும்பிட்டாத்துக்கு எங்க போட்டுருவானுவ? கெபியில போட்டுருவானுவ, சிங்க கெபியில. அவ்வளவு சித்திரவதை. ஏன்? உங்கள் கடவுளை மற. ஊருக்குள்ள இருக்கும்போது யார் நினைக்கிறானுவ? கடவுளை நினைக்கவே இல்லை. ஏன்? வளமான வாழ்வு. கடவுள் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சில நேரம் என் மகள்கிட்ட சொல்லுவேன், பாப்பா ஸ்பெண்ட் சம் டைம் டு ப்ரே பிஃபோர் கோ டு ஆபீஸ். என் மகன் என்ன பண்ணுவான்னா, வேக வேகமா ஓடியாடுவா. எங்க வீட்டுல மஸ்ட் பிரேயர், காலையில் ஈவினிங் மஸ்ட் பிரேயர். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஓடியாடுவா. உடனே சிலுவைட்டு வந்து அது ஒரு அடி கையை வச்சு என்ன பண்ணுவா, அவ்வளவுதான் கிளம்பிட்டு உடனே ஓடுவா. உடனே ஓடிடுவா. நான் ஒன்னும் சொல்லிவிட்டேன், பாப்பா கிவ்ஸ் ஸ்பெண்ட் சம் டைம், ஸ்பெண்ட் சம் டைம். கொஞ்சம் நேரம் அங்க நின்று அவரை பார்த்து தெரியாது தள்ளி வைப்பாருமா அவரு. யாரு? அந்த 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ற பத்தியா, அந்த 2 நிமிஷம் கெடுவதை நிறுத்துவார் அவரு. நிறுத்த மாட்டாரா? நிறுத்துவாரு, நிறுத்துவாரு. ஏன் தெரியுமா? கெடியாரம் நிக்க வேணாம், டீம் லீடர் லேட்டா வந்துருவான். யாரு? டீம் லீடர் லேட்டா வருவான், நீ மாட்டிக்க மாட்டேன். இல்ல சிஇஓ லேட்டா வந்துருவான், நீ மாட்ட மாட்ட. கேமரா ஒர்க் பண்ணாது, அவ்வளவுதான். என்ன ஒர்க் பண்ணாது? எவ்வளவு வழி இருக்கு பாரு. கெடியாரம் நிறுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நீ தப்பிச்சுக்குவ. என்னது? ஏதோ ஒரு வகையில நீ தப்பிச்சுக்குவ. நடக்கும். எப்ப? கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் டைம் ஃபார் பிரேயர். கடவுளிடம், ஆண்டவரே, இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணால, பாவியாகிய என் மீது வேற பிரேயரே தேவையில்லை. இந்த உலகத்துல வேற பிரேயரே தேவையில்லை. உங்களுடைய கிருபை மட்டுமே எனக்கு போதும். என்ன போதும்? உங்களுடைய கிருபை மட்டுமே எனக்கு போதும். வேற ஒண்ணும் தேவையில்லை உலகத்துல, வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய கிருபை மட்டுமே போதும். அதுதான் பவுல் சொல்றாரு, கிரேஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவார். நாம் வாழ்வது எதனால்? கடவுளின் கிருபையால் மட்டும்தான். கடவுளின் கிருபையால் மட்டுமே நாம் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் எதுவுமே தேவையில்லை. உலகமே சும்மாங்க, உலகமே சும்மா. நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, கடவுள் என் மீது கிருபையாய் இருக்கிறார். அதற்கு இணையான வாசகம் எதுவுமே கிடையாது. ஆண்டவரே சொல்றாரே, 2 பேர்ல யார் வீட்டுக்கு வசனத்தை முடிங்க, இந்த 2 பேர்ல யார் வீட்டுக்கு பீஸ் சமாதானமா போனது? பரிசேயன் ஜெபம் பண்றான். அவன் என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நான் மிஷன் பெஸ்டிவல் வந்துட்டாங்க போதும், மட்டன் பிரியாணியே எத்தனை வாங்குவோம் நானு,
நம்ம நீங்க ஒரு கோச்சிங் போறீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன் நான், என்னடா காலைல வசந்த் காலைல காணி கொடுன்னு பேச கொடுவான்னு சொல்றாருன்ட்டு, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அவன் பைபிள் அப்படிதான் இருக்குது. பரிசையன் ஜோம் பண்றானோ, கடவுளே நான் என்ன பண்றேன், வசம்பாவம் கொடுக்குறேன், ஜோம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன், அங்க ஒருத்தர் இருக்கிறான் யாரு, அவன மாதிரி கிடையாது நான். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே பாவியாக என் மீது பாவிதான் ஐயா, நான் ஒண்ணும் இல்லையா, நத்திங். கடவுள் யாரை ஆசீர்வதிக்கிறாரு, நான் ஒண்ணும் இல்லை, இப்படி கிருபை போதும் எனக்கு. அவனதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அவனதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த பாபிலோன்ல போயிட்டு துன்பத்தினூட இருக்கின்ற பொழுது அங்க கடவுள் நினைக்கிறாங்க. அப்பதான் தானியேல் 9ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது. தானியேல் 9 பைபிள்லயே பழைய ஏற்பாட்டு முழுவதும் நல்லா கவனிச்சீங்க, நல்லா கவனிச்சீங்க. இது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. பழைய ஏற்பாடு முழுவதும் எங்கேயுமே கிறிஸ்து மேசியா என்ற வார்த்தையே கிடையாது. எங்க தேர்தல் கிடையாது. ஒரே இடம் தானியேல் 9ஆம் அதிகாரம் மட்டும்தான். 25, 26 படிங்க ஐயா. எனக்கு சரியா கவனம் இல்லை, பொறுமையா படிக்கணும், படிங்க. தேங்க்யூ ஐயா. எல்லாம் பைபிள் பாத்தீங்களா, எல்லாரும் பைபிள் பாத்தீங்களா? 25ஆம் வாக்கியத்துல ஒரு முறை மேசியான்னு வரும், 26ஆம் வாக்கியத்துல ஒரு முறை மேசியான்னு வரும். இந்த 2 இடங்களை தவிர பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் மேசியா என்ற வார்த்தை வராது. நீங்கள் தானியேல் புத்தகத்தில் படிக்க வேண்டிய அதிகாரங்கள் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரம் படிச்சிடணும். படிச்சீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தையும் படிச்சிடணும். 7, 8, 9 இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க, தானியேல் கனவு காணுவான். தானியேல் கனவு காணுவான். என்ன கனவு காணுவான்னா, எத்தனை ராஜாக்கள், ஒரு சமுத்திரத்திலிருந்து 4 விலங்குகள் எழுந்தது. சமுத்திரத்திலிருந்து 4 விலங்குகள் எழுந்தது. யார் 4 விலங்கு அப்படின்னா, நம்ம சாத்தான் அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. அவங்களாம் யாருன்னா 4 புதிய அரசர்கள். நீங்க படிச்சீங்கன்னாக்க அந்த தானியேல் 7, 8, 9 படிச்சீங்கன்னாக்க ஒரு விலங்கை பத்தி எழுதியிருக்குது. அவனை மாதிரி அசிங்கமான கொடுமையான விலங்கே உலகத்திலேயே கிடையாது. அவனை மாதிரி கொடுமையான அசிங்கமான பயங்கரமான விலங்கே கிடையாது என்று யாரை பற்றி சொல்லி இருக்கிறது என்றால் பைபிள்ல, தானியேல் புத்தகத்தில் என்றால் ரோமர்களை பற்றி சொல்லப்பட்டது. பாபிலோனியரை பற்றி அல்ல, அசிரியரை பற்றி அல்ல, பாபிலோனியருக்கு பிறகு வந்த மேதியரை பற்றியும் அல்ல, மேதியருக்கு பிறகு வந்த பாரசீகரை பற்றியும் அல்ல. ஏன்? தானியேலை தூக்கி சிங்கக்கவியில போட்டவன் மேதியன். அந்த ராஜா பேர் என்ன? தரியு, ஆங்கிலத்தில் டேரியஸ். அவன் மேதிய ராஜா வந்துட்டாங்க, பாபிலோனியர் அவன் போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் மேதியர்கள் வந்துட்டாங்க. மேதியருக்கு அப்புறம் பாரசீகர்கள் வராங்க, பெர்சியன்ஸ், பாரசீகர்கள். அவங்க வந்த பிறகுதான் கோரேஸ். கோரேஸ் யாரு? சைரஸ். கோரேஸ் யாரு? சைரஸ். அவன் தான் இந்த யூத மக்களை விடுவித்து நேபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து எடுத்து வந்த கோயில் பொருட்கள், அந்த விளக்கு, தூபம் காட்டுறது, இதெல்லாம் தங்கம் வெள்ளி எல்லாம் பேத்து பேத்து தண்டான். கதவே தங்கமா இருந்துச்சான், எல்லாத்தையும் எத்தான்ட்டாங்க. அது எல்லாவற்றையும் திருப்பி கோரிய சைரஸ் பாரசீக மன்னன் கொடுத்து, நீங்க மறுபடியும் போய் என்ன பண்ணுங்க, உங்க நாட்டுல போய் சந்தோஷமா போங்க, வேகமா ஓடாதீங்க, பொறுமையா போங்க, நிதானமா போங்க. ஏன்? நான் லெட்டர் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? லெட்டர் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்?
யூதர்கள் புறப்பட்டு வராங்க, ஒருத்தனும் ஒரு துன்பமும் அவங்களுக்கு வழி விட்டு நிக்கணும். அந்த வழி விட்டு நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பாலைவன சத்தம். எது பாலைவன சத்தம்? வனாந்தரத்தில் ஒரு கூக்குரல். என்ன அது? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ரைட்டுமா, நீங்க சொன்னது ரைட்டு. என்ன வசனம் சொல்லுங்க. வசனம் அதிகாரம் கிடையாது. பாதைகளை செவையாக்குங்கள். யாரு வர்றது? யாரு வர்றது? கடவுளின் மக்கள் வராங்க. வர்றது யாரு? பாபிலோனில் இருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் வருகிறார்கள், தங்கள் தாய்நாட்டை நோக்கி வருகிறார்கள். ஆகவே பாதைகள்லாம் என்ன பண்ணணும்? செப்பனிடுங்கள். கோரேஸ் லெட்டர், சைரஸ் லெட்டர். ஜனங்களுக்கு வழி விடுங்கப்பா, பத்திரமா போய் சேரட்டும், அவன் போய் கோயில் கட்டிட்டோம், நிம்மதியா வாழட்டும். அதனால் தான் கோரேஸ் மன்னனை கடவுள் இவன் என் தாசன், கடவுள் சொல்றாரு கோரேஸை பார்த்து, இவன் என் தாசன், மை சர்வன்ட், மை சன். பைடியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை கோரேஸை பற்றி சொல்லுது. அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. மகன் என்ற பொருளும் உண்டு, என் பணியாள் என்ற பொருளும் உண்டு. அப்ப கோரேஸை பார்த்து கடவுள் சொல்கிறார் என் பணியாள் அல்லது என் மகன் கோரேஸ். என் மகன். ஏன்? கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். கடவுள் விருப்பம் என்ன? யூத மக்கள் எங்க போகணும்? திரும்பியும் தாய் நாட்டுக்கு போகணும். அது கடவுள் விருப்பம், அதை நிறைவேற்றுபவன். அப்ப இந்த உலகத்துல யார் கடவுளுடைய பிள்ளை? யாருன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாம் கடவுளுடைய பணியாளர்கள். அவங்கள பணியாளர்னு சொல்லலாம், பிள்ளைகள்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ பாபிலோன்ல யூதமல் இருக்கும் பொழுது அவங்க இறைவன் செய்யறாங்க, கடவுளே உமது அரசு வருது. அதுக்கப்புறம் கவனிங்க, பாரசீகர் முடிந்த பிறகு அடுத்த ஆட்சி தொடங்குது. யார் ஆட்சி தொடங்குது? கிரேக்கர்கள். கிரேக்க என்ன பண்ணிட்டான்னா, அவன் யூதர்லாம் வந்து செட்டில் ஆயிட்டான். நீங்க வந்துட்டான் யூதர்லாம். இஸ்லா நாயகமே கூட ஊருக்கு வந்துட்டான், செட்டில் ஆயிட்டான், கோயிலை கட்டிட்டான், நல்லா வாழறான். அப்ப அலெக்சாண்டர் புறப்படுறாரு. புறப்பட்டப்ப அவர் என்ன பண்ணாரு, எவன்லாம் தன் நாட்டுல கிரிமினலா இருக்கான்னு பாக்குறான். யாரு கிரிமினலா? யாரு? எவன் அதிகாரியா இருக்கானோ உண்மையா பொய்யா? அதாவதுங்க, சில பேர் ₹1,00,000 திருடிட்டு மாட்டிக்குவாங்க. சில பேர் 10,000 கோடி திருடுவா, மாட்ட மாட்டான். ஏன்? அவன் கிரிமினல். ஏன் கிரிமினல்? இது எப்படி வைக்கணும், எங்க வைக்கணும், யார்கிட்ட வைக்கணும் அவனுக்கு தெரியும். இவன் கிட்ட அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பேர் என்ன? இக்னோரன்ஸ். அறியாதவர்கள். யார் அவங்க? அவங்க அறியாதவங்க. சரி, பொய் இல்லைங்க, பொய் இல்ல. இன்னைக்கு அமெரிக்காவே யாருக்கு பயப்படுறாங்க தெரியுமா? உண்மையில இஸ்ரேல் தான் பயப்படும். என்ன அயோக்கியத்தனம் இஸ்ரேல் பண்ணாலும் யார் சப்போர்ட் பண்ணுவா? ஏன்? அம்மா நல்லவனான ட்ரம்ப் பயம். என்னது பயம்? இவன் எது வேணாலும் பண்ணிடுவான். யாரு? இஸ்ரேல்காரன். உண்மையில் தாங்க, இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு இன்றைய வரையிலும் உலகம் பயப்படுறது யாருக்கு மட்டும்தான்? இஸ்ரேலுக்கு மட்டும்தான். அது அவங்க ஆற்றல் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத வெப்பனே கிடையாது.
பொய் இல்லைம்மா. அவங்கள்ட்ட இல்லாத வெப்பனே கிடையாது. ஆனா நம்ம கிறிஸ்துவ என்ன நினைக்கிறோம்னா, அந்த பைபிள்ல இஸ்ரேல்னு பேர் இருக்குல்ல, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர் இஸ்ரேல் இருக்கும். அவன் 100 ரூபாய் கடன் கொடுக்க மாட்டான் நம்மால. யாருக்கு? இவனுக்கு இஸ்ரேல் தானே பேர் இருக்குது, ஒரு 100 ரூபாய் கொடுத்துதான் உதவுன்னு நினைக்க மாட்டான். அவன் யாரு, அந்த நாடு எங்கன்னு தெரியாது. இங்க முட்டி போட்டு கத்தாவே இந்த இஸ்ரேலை காப்பாற்றும் ஈரானில மொத்தமா ஒண்ணும் கிடையாதுங்க. ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு தரை வழியாவே நான் பெட்ரோல் அனுப்பிடுறேன், நீ கவலைப்படாதான்ட்டான். யாரு? ஈரான்காரன். எங்க இருந்து? ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தானா, ஆப்கானிஸ்தான் இருந்து பாகிஸ்தானு, பாகிஸ்தான் இந்தியா. நான் அனுப்பி எப்படி அனுப்புறேன்ட்டா, நீ ஒண்ணு பைப் போட்டே அனுப்புறா, தண்ணி மாதிரி அனுப்புறேன் போறான்ட்டான் அவன். இப்ப 2 பேரும் அக்ரிமெண்ட்ல கைது போட்டான். அமெரிக்காரன் சும்மா இருப்பானா? ஏன்னா இல்ல, இதெல்லாம் விளையாட்டு இல்லைங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா ஜெபம் பண்ணோம். 2வது, இந்தியா பெட்ரோல் வாங்குறது உக்ரைன் இருந்து, இந்தியா பெட்ரோல் வாங்குறது ரஷ்யாவில் இருந்து. இது நல்லா யாருக்கு எதிரி? அமெரிக்காவுக்கு எதிரி. அவ்வளவுதான். சிம்பிள் விஷயங்க இது, சிம்பிளான விஷயம் இது. மறைமுகமா இந்தியா ஏன் மோடி கப்சுக்குன்னு உட்கார்ந்து இருந்தாரு? என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஒண்ணுமே விளங்குறது, இந்தியா ஒண்ணுமே ஸ்டாண்டு எடுக்க முடியல. படு பயங்கரமான நேரம் நமக்கு. ஈரான் நமக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் கண்ட்ரி, நமக்கு அது வெரி க்ளோசஸ்ட் கண்ட்ரி. மனசுல நீங்க வச்சுக்க. அது பக்கம் போட்டோம். அப்போ அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா, யூதர்களை எஜுகேஷன், பேங்க், பிசினஸ், ஆர்மி, ஆர்மி, எஜுகேஷன், பிசினஸ், பேங்க், இது 4க்காகவும் யூதர்களை வெளிநாட்டு அழைச்சிட்டு போய் செட்டில் பண்ணிட்டார். இந்த அலெக்சாண்டருக்கு பிறகு, கிரேக்கருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன்னா ரோமன்ஸ். உலகத்திலேயே மிக 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 வர்ஸ்ட் கல்ச்சர் எதுன்னா ரோமன் கல்ச்சர் தான். உலகத்துல வர்ஸ்ட் கல்ச்சர். ஏகப்பட்ட சினிமா இருக்கு அதுக்கு, அவன் கல்ச்சரை பத்தி பார்க்கவே சகிக்காது அவன் கல்ச்சர். ஆனா உலகமே ஒரு ப்ரோவர்ப் இருக்குது, உலகின் அத்தனை சாலைகளும் எதை நோக்கி செல்லும் தெரியுமா? அந்த ப்ரோவர்ப் உங்களுக்கு ஒரு பழமொழியா இருக்குதுங்க, உலகின் அனைத்து சாலைகளும் ரோமை நோக்கியே இருக்கும். ஏன்னா all the roads towards Rome, அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு பழமொழியே இருக்கு இங்கிலீஷ்ல. எது ஒர்ஸ்ட் கல்ச்சரோ அது சீக்கிரமா அப்சர்வ் பண்ணுவாங்க. எது ஒர்ஸ்ட் ஃபுட் வச்சுங்களேன், பிஸ்ஸா, கேஎஃப்சி, பர்கரு, இது ஒர்ஸ்ட் ஃபுட்டு, ஒர்ஸ்ட் ஃபுட்டு. ஆனா மக்களுக்கு எதுதான் பிடிக்குது? எல்லாத்தோட கொடுமை இந்த நூடுல்ஸ் சொல்றான் பாருங்க, அது அருவருப்பின் உச்சம். அது என்னது? அருவருப்பின் என்னமா? அதாவது பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ண. நம்ம ஊர்ல இல்ல இடியாப்பம், அதை உள்ள கூட அழகா இடியாப்பம் கொடுத்தாங்க. நம்ம இடியாப்பம் தாங்க அவன் நூடுல்ஸ், நம்ம இடியாப்பம் தான் அவன். நாம நல்லா நம்ம அம்மா உட்காந்து பொழிஞ்சு அவன் அப்படிலாம் பண்றான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜனங்களுக்கு தெரியல, ஏமாறணும். எது ஒர்ஸ்டோ அது கேப்சர் பண்ணிக்குவான், அதை என்ன பண்ணிக்குவான், நம்மளுங்க பிடிச்சுக்குவான். ஏன் சொல்றேன்னா, ரோமர்கள் மட்டும்தான் அரசர்களை வழிபடுவார்கள். யார மாதிரி? பாபிலோனியர் மாதிரி. நேபுகாத்நேச்சர் தன் சிலையை நிறுவி என்னை வழிபட வேண்டும் என்று சொன்னான். அதே போல ரோம மன்னன் தன்னுடைய சிலையை நிறுவி வழிபட வேண்டும் என்று சொன்னான். அதுதான் பைபிள் இருக்கிற நடுங்க வைக்கும் தீட்டு. வசனம் ஞாபகம் உங்களுக்கு? நடுங்க வைக்கும் தீட்டு நிற்க கூடாத இடத்தில் நிற்க கண்டேன். எங்க நிக்குது? எருசலேம் கோயில்ல நிக்குது.
எருசலேம் எருசலேம் கோயில் நிக்குது. டொமித்தியான் என்ற ரோம மன்னன் தன்னுடைய சிலையை எருசலேம் கோயிலுக்குள்ள போய் நிறுத்துறான். அதுக்கு முன்னால ஆந்தியோக் எபிபானாஸ், அந்த ராஜா பேரு ஆந்தியோக் எபிபானாஸ். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய கடவுள் பேரு சூயஸ். அந்த சூயஸ் என்ற பெயர் தான் எதுக்கு வந்துச்சு? சூயஸ் கால்வாய். அந்த சூயஸ் கடவுளின் பெயரில் அழைக்கப்பட்டதான் சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் என்பது என்னவென்றால் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா இந்த 3 கடல் பகுதியையும் இணைக்கின்ற கால்வாய்க்கு பெயர் தான் நாசர் என்ற ஒரு எகிப்திய மன்னர் தான் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அது மிகப்பெரிய போர்லாம் வந்துச்சு அதுக்கு, அந்த சூயஸ் கால்வாய். அந்த சூயஸ் என்ற கடவுளை கொண்டாந்து எருசலேம் கோயில்ல வச்சு அதுக்கு பலி கொடுத்தான் ஆந்தியோக் எபிபனாஸ். எதை பலி கொடுத்தான் தெரியுமா? பன்றியை பலி கொடுத்தான். அதற்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அந்த புரட்சிக்கு பெயரு மக்கபேயர் புரட்சி. அப்ப அவங்க சொல்றாங்க, கடவுளே வாரும் எங்களை காப்பாற்று, கடவுளே வாரும் எங்களை காப்பாற்று. இதோட பழைய ஏற்பாடு முடியுது. இதோட பழைய ஏற்பாடு முடியுது. இப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களும் யூத மக்களும் நாட்டையும் சமயத்தையும் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் இழக்கின்ற நேரங்களில் எல்லாம் கடவுளை நோக்கி, கடவுளே வாரும், உமது அரசு வருக, நீர் வரவில்லை என்றால் யாரையாவது அனுப்பும், உம்மால் அருட்பொழிவு பெற்ற, அதான் மேசியா. மேசியா என்ற பொருள் என்ன? அருட்பொழிவு பெற்றவர். மேசியா என்ற பொருள் என்ன? அருட்பொழிவு பெற்றவர், அனாயிட்டட் ஒன். அதுதான் கிறிஸ்டஸ், அதான் கிறிஸ்து. என்னது? கிரேக்கத்தில் கிறிஸ்து, எபிரேயத்தில் மேசியா. ரெண்டுக்கு என்ன பொருள்? கடவுளால் அருட்பொழிவு பெற்றவர், கடவுளால் அருட்பொழிவு பெற்றவர். இங்க உட்கார்ந்து நாம எல்லாம் தெரியுமா? கடவுளால் அருட்பொழிவு பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுமா? கடவுளின் அரசு இங்க இருக்குதுன்னு காட்டணும். கடவுளின் அரசு இங்க இருக்குன்னு காட்டணும். ஒரே ஒருத்தர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னால. யார் அவரு? இயேசு. அவர் இந்த இறையரசை பற்றி என்ன சொன்னார்? இது அடுத்த அமர்வில் நாம் பார்ப்போம். ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம். 12:30 முடிகிறது. ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம். விளக்கம், சந்தேகம், கேள்வி. நீங்க ஏதோ நம்ம பேசணும்தான் கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அந்த செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது சற்றேறக்குறைய இன்றையிலிருந்து 5000 ஆண்டுக்கு முன்பு, இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமயம், இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட சமயம், சமயம் திராவிட சமயம் இன்றைக்கு சரியாய் 5000 வருஷத்துக்கு முன்னால நமக்கு வரலாறு இருக்கிறது, எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் காட் இன் திராவிடியன் ரிலிஜன்ல ஃபீமேல் காட் தான். யாருதான்? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபீமேல் காட் தான். ரெண்டாவது, நொமாடி லைஃப்ல, நல்லா கவனிங்க, நொமாடி லைஃப்ல உங்களுக்கு நாடோடி வாழ்க்கை. நாடோடி வாழ்க்கையில யார் தான் முன்ன போவாங்கன்னா, பெண் தான் முன்ன போவாங்க. நாடோடி வாழ்க்கையில பெண் தான் முன்ன போவாங்களாம். ஏன்னா இறை தேடும் பழக்கம் யாருக்கு தான் இருந்துச்சா? பெண்கள் தான் இருந்துச்சா. இறை தேடும் பழக்கம்.
தன் குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக இறை தேடும் பழக்கம் பெண்களுக்கு தான் ஆரம்பிச்சான். இத மானுடம் யாருக்கிட்ட கத்துக்கிச்சுனாக்க பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் எதை கற்றுக்கொண்டனர்? மானுடம் கற்றுக்கொண்டது. வீட்டுல இப்ப வீடு அப்படி இல்ல, கூரை வீட்டுல சிட்டுக்குருவி கூடு கட்டும். கூரை வீட்டுல சிட்டுக்குருவி கூடு கட்டும். ஆண் பறவை தங்கியிருக்கும், பெண் பறவை தங்கியிருக்கும். பாத்தீங்க யாராவது? பார்த்தே இல்லையா? பார்த்தவர்கள் பாக்கியவான்கள், பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். 2 பறவை தங்கியிருக்குங்க அந்த கூட்டுல, ரொம்ப அழகா இருக்குங்க. ஐயோ, அது மாதிரி ஒரு பாட்டு கேட்க முடியாது நீங்க, அவ்வளவு இனிமையா இருக்காது. ஆனா அந்த குருவி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்ச பிறகு பெண் பறவைத்தான் இறை கொண்டு வந்து கொடுக்கும். அது விலங்குகளும் அப்படிதான். இதை பார்த்த மானுடம் பெண் இறை தேடி போவா. இதான் நாடோடி வாழ்க்கை. பைபிள்லயும் அப்படிதான் இருக்குது. இருக்காமா? இருக்கா சொல்லுங்க. இருக்குதா பைபிள்ல? இருக்கா இல்லையா? என் பிள்ளைய நான் தூங்க வச்சிருக்கிறேன், நீங்க என்ன போய் கேள்வி கேட்குறீங்களே? அம்மா நீ என்கிட்ட பேசுமா? பைபிள் இருக்குதாமா? எங்க என்ன சொன்னாங்க? அவங்க பேசுங்க, 2 பேரும் ரொம்ப நல்லா பேசிட்டு சொல்லுங்கம்மா. நீதிமொழிக்கு போயிட்டியாமா? ஓ, அந்த புத்தி உள்ள ஸ்திரீ. அப்போ உன் கல்யாணத்துல படிச்சு ஞாபகமா வச்சுக்கிறேன். எங்க அப்பா சொல்லுங்களேன். பெண் இறை தேடி புறப்பட்ட வரலாறு. ஐயா, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமே அதாங்க. ஏவாள் தாங்க இறை தேடி போனா. நாம அந்த மாதிரி பாக்குறதே இல்லைங்க. பைபிள் நம்ம எப்படி படிக்கிறதுலன்னா, லூசு பசங்க பிரசங்கம் பண்றாங்களா? யாரு? நிஜமாதாங்க, இவனுனாலே சபை கெட்டு போகுதுங்க. உண்மையிலே சொல்றாங்க. நீங்க பாட்டு ஒண்ணுமே வேணாங்க, நீங்களே பைபிள் படிச்சீங்கனாலே நீங்க எல்லாருமே மேசியாவா மாறிடுவீங்க. 5 வருஷத்துல இந்தியாவே கிறிஸ்துவ ஏத்துக்குவாங்க. இந்த லூசு பசங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களை யோசிக்கவே விடுறீங்க. ஏவாள் பாவம் செஞ்சா, ஏவாள் பாவம் என்ன, ஏவாள் பாவம் அவதான் உனக்கு புத்தி இருக்கவனா? நீதான் யோகியனாச்சு, பாவமே செய்யாதனாச்சு. நீ என்ன பண்ணிருக்கணும்? முட்டாள் அறிவட்டவள போடாத சொல்றேன்னு சொல்லணும். சொல்லுமா சொல்லணும்? பயப்படாதீங்க. உண்மை அதாங்க, இறை தேடி புறப்படுவது பெண்கள் தாங்க. இதான் நொமாடி லைஃப். உண்மைங்க. பைபிளே அதை பதிவு செய்யுதுங்க. பைபிளே பதிவு செய்யுது. அப்போ உலகில் தொடக்கம் பெண் தெய்வம் தான். ஆனால் பெண்களுடைய ஆற்றலையும் விவேகத்தையும் கண்ட ஆண் சமூகம் இந்த பொசஷன் என்ற ஒரு மெத்தட் உலகத்துல வருது. நல்லா கவனிச்சுங்க, அருமையான கேள்வி. சொத்துடைமை என்ற ஒரு கான்செப்ட் உலகத்துல வருது. அது வந்து சொத்துடைமை கிடையாது. நொமாடி லைஃப்ல என்ன கிடையாது? நாடோடி வாழ்க்கையில் எதுவும் சொந்தம் கிடையாது. நாடோடி வாழ்க்கையில் சொத்துடைமை கிடையாது. நாடோடி வாழ்க்கையில் மரமோ தெருவோ ஆறோ குளமோ குட்டையோ சொந்தம் கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். அவன் இது என்னுடையது சொல்லவே மாட்டான். ஏன்? அவன் இருக்க போறது இல்லையே. இப்ப நமக்கு அப்படி இல்லை. இங்க ஒரு பிளாட் வரும், அங்க ஆடு வரும். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் அருகில் வருங்க, உடனே போன் அடிச்சு, அப்படியா இப்ப ஜிபே அனுப்புறேன் அப்படின்னு இந்த 14 பிளாட்டை போடுங்க. ஐயோ சாமி, எனக்கு விளங்காதுங்க. போற இடமெல்லாம் பிளாட்டு, போற இடமெல்லாம் ஊடு, போற இடமெல்லாம் என்னத்துங்க? இது எங்க போய் நிறுத்திடும்னா, போற இடமெல்லாம் வாழ்க்கை அப்படிதான் முடியும். அப்புறம் வாழ்க்கை அப்படிதான் முடியும். புரிஞ்சுங்க புரிஞ்சாதங்க விட்டுருங்க. உண்மை கிடையாது. நாடோடி வாழ்க்கையில் உடைமை சமூகம் கிடையாது. அது பேர் உடைமை சமூகம். அப்ப எப்ப உடைமை சமூகம் மாறுறானோ, அப்படி மாறும்போது அவன் என்ன பண்றான்? நிலத்தை தன்னுடையது என்றான்,
விலங்கை தன்னுடையதுன்றான், அடுத்து யார் தன்னுடையதுன்றான்? பெண்ணை தன்னுடைய பெண்ணன் ஆக்குறான். அப்படி உடைமை சமமாய் மாறும் பொழுது ஆண் தலைவனாய் மாறுகிறான், பெண் உடைமை பொருளால் மாற்றப்படுகிறார். அப்படி உடைமை சமூகம் முதல் முதல் உருவான நாடுகளில் கடவுள் தந்தை வழியாய் மாற்றப்படுகிறார். உடைமை சமூகமாய் மாறும் பொழுது கடவுள் தந்தை வழி. ஆனால் இந்தியா போன்ற செமிட்டிக் கல்ச்சர், நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னா கடவுள் என்னை தேற்றினார், மார் மீது சுமந்தார், கரம் பிடித்து என்னை வழி நடத்த, இதெல்லாம் யாருடைய பண்புகள்? யாருடைய பண்புகள்? தாய் பண்புகள்ங்க. கடவுளுடைய தாய் பண்பா தான் காட்டுவாங்க. ஒரு தாயோட தான் கடவுளை பார்ப்பாங்க. ஆனா உடைமை சமூகம் வந்த பிறகு கடவுளை தந்தை வழி சமமா பார்க்க தொடங்கிடுச்சு. அப்ப அவன் என்ன பண்ணிட்டானா, கடவுளையும் என்ன வாங்கிட்டான், தந்தையா மாறிட்டான். ஆனால் திருமறையின் கடவுள், நல்லா கவனிச்சுங்க, திருமறையின் கடவுள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்ப நீ என்ன ஆக்கிடக்கூடாது, டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்கிடக்கூடாது. ஏன் ஆக்கக்கூடாதுன்னா, அந்த கடவுள் தன்னுடைய பெயரை சொல்லும் போது எப்படி சொல்றாருனாக்க, ஐ ஆம். இந்த பைபிள்லேயே கடவுளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே இடம் எது மட்டும்தான்? இது மட்டும்தான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் கடவுளின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா இந்த யாவேன்னு சொல்றாங்களே, ஐயா என்னது ஐயா சொல்லவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அதுதான் உங்க சொன்ன போர்டு வேணும்னு சொன்னேன். ஒண்ணு இல்ல, எல்லாம் பேப்பர் வச்சு கையில எழுதுங்க, நான் சொல்றேன் எழுத்து எழுதுங்க. YHWH YHWH கேட்டீங்களா? நீ மனசுல ஏற்றியாமா? நீ சரி, இந்த மனசுல என்ன கைத்துக்கு பார்க்கலாம், கைத்துக்குமா தெரியல, தெரியுமா? I want to see. மனசுல என்ன கைத்துக்குங்க? YHWH. இங்க யாரு மனசுல என்ன கைத்துங்க? நீதாமா முக்கியமாமா? மனசுல ஏற்றியா? இல்ல நீ பின்னால நீதாமா மனசுலயா? பேப்பர் இல்லையா? எழுதவே இல்லையா? எங்கேயும் எழுதல, எங்கேயும் எழுதலையா? நீ என்ன செல்போன்ல ஏற்றியா? நீ விவரமானவன்டா. சரி ஏங்க நீயே மாட்ட வேண்டிய முடிச்சிடும் உன்னோட. ஏன் வேற ஒருத்தர் கஷ்டப்படுத்துவாங்க? படுறாத, அதை படிக்கணும். நல்ல கவனி. அதை நீ என்ன படிக்கிற? 12th முடிச்சுட்ட, முடிச்சுட்டியா? அப்படி சொல்லக்கூடாது. ஜூலை மாசம் வந்துருச்சு. ஏன்டா ஜூலை ஸ்டார்ட் ஆகல? எந்த காலேஜ்? எஸ்ஆர்எம்மா? கிரேட், காட் பிளஸ் யூ. சரி அது படி. நல்லா சொல்ற கவனி. எழுதிட்டியா? 4 எழுத்தானே, படி. YSW. You're a brilliant student. Extraordinary brilliant student. I appreciate you. God bless you. ஐயா கடவுளின் பெயரை படிக்கவே முடியாது. இஸ்ரேலுடைய கடவுள் பெயர் தாங்க. கடவுளின் பெயர் படிக்கவே முடியாது, படிக்கவும் கூட. ஏன்? ஏன்? அங்க என்ன இல்லை? நோ வவல்ஸ். உயிரே எங்கேயுமே இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஒய்க்கும் டபுளுக்கு நல்ல ஒரு எழுத்தை போட்டுட்டு, அப்புறம் அடுத்த 2 எழுத்துல ஒரு எழுத்தை போட்டுட்டு இவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா பழைய ஏற்பாட்டின் கடவுள் பெயரை படிக்கவே கூடாது. ஏன் படிக்க கூடாதுன்னா, உன் நாக்குல அந்த பெயரை உச்சரிச்சாலே உனக்கு கான்செப்ட் வேற வந்துடும். உனக்கு பெயரை உச்சரிச்சாலே நீ என்ன பண்ணுவ, அது ஆண் பாலா பெண் பாலா? இல்லைங்களா? உனக்கு பெயரை உச்சரிச்சாலே இது ஆணா பெண்ணா, அமெரிக்கனா இந்தியாவா, அது 1008 கான்செப்ட் உள்ள கொண்டாந்துருவ நீ. விளங்குதா உங்களுக்கு? ஆகவே தான் பழைய ஏற்பாட்டின் கடவுளின் பெயர் உச்சரிக்கப்படாத பெயர். YHWH, அவ்வளவுதான்.
கடவுள் பேர் என்ன சொல்ல, தன்னுடைய பேரு ஐயாம். அந்த ஐ யார் பயன்படுத்தலாம்? யார் பயன்படுத்தலாம்? ஐ என்ற எழுத்தை யார் பயன்படுத்தலாம்? அது ஆணுக்குரிய எழுத்தாய் பெண்ணுக்குரிய எழுத்தாய்? ரெண்டு பேருமே போது. அதான் சொன்னேன், நம்முடைய திருமறையின் கடவுள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அவருக்கு என்ன மட்டும்தான் இருக்குது? பர்சனாலிட்டி. என்ன இருக்கு அவருக்கு? பர்சனாலிட்டி, ஆளுமை. உன் கடவுள் யார் சொல்றதுக்கு 1000 இருக்குது. சொல்றதுக்கு 1000 இருக்குது. எதை பற்றி சொல்றதுக்கு? நம்முடைய கடவுளுடைய பண்புகளை. அதுதான் பாடுறாங்க. என்னது? யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா நிசியே. இதெல்லாம் என்ன? கடவுளின் நாமமா? அவர் ஒரு லூசுமா? அவர் ஒரு லூசு. பாட்டு நல்ல இது தப்பா பயன்படுத்த கூடாது. நாமம் கிடையாது. நாமம் நேம். அதெல்லாம் என்னதான்? அதெல்லாம் கேரக்டர்ஸ். என்னது? அதெல்லாம் கேரக்டர்ஸ். யெகோவா ரஃபானா என்ன? சுகம் பெறுபவர். மலேசியாவில் ஒரு சர்ச்சில் போய் வெளியே இருந்தோம். அப்ப எங்களோட நண்பன் வந்தாங்க, இந்திய நண்பர்கள்லாம். ஐயா என்ன ரஃபானா? நான் திருப்பி சொன்னேன், ரஃபானா தெரியாதுங்க. குணமளிக்கிறவர். என்னது? அது ஒரு பேர் கிடையாது. அது என்னது? ஏங்க ரொம்ப அழகுங்கன்னா அது பண்பா பேரா? பண்பு. அப்போ அவர் பாடுறது பூரா என்ன? கடவுளுடைய பண்புகளை பாடுறாரு. நாம என்ன வாங்கிறோம்? அப்படியே பேராக நம்ம தப்புங்க. அது அவருடைய கடவுளுடைய பண்புகள். என் கூட இருக்கிறவரு, என்னை சுமக்கிறவரு, எனக்கு குணமளிக்கிறவரு, இதெல்லாம் கடவுளுடைய பண்புகள். கடவுளுக்கு பெயர் என்றால் முதல் கேட்ட ஒரே மனிதன் மோசஸ். வாட் இஸ் யுவர் நேம்? டெல் மீ. ஐ ஹேவ் டு டெல் யுவர் நேம் இன் ஈஜிப்ட். அப்ப கடவுள் சொல்றார் ஐயாம். அவ்வளவுதான். அந்த ஐயாமை தான் இயேசு பயன்படுத்துவார். ஐயாம் தி ஷெப்பர்ட், ஐயாம் தி வே, ஐயாம் தி டோர், ஐயாம் தி லைட். என்ன அதெல்லாம் பண்புகள். என்னது? கொடி கொடுப்பவர், வழியாயிருப்பவர், பாதுகாப்பா இருக்கிறவர், ஷெப்பர்டா இருப்பவர். அதெல்லாம் பண்புகள். என்னதெல்லாம்? ஐக்கான பண்புகள். 7 பண்புகளை கடவுள் சொல்லுவார், அந்த ஆண்டவர் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டுல ஐ மட்டும்தான். புதிய ஏற்பாட்டுல அந்த ஐய டெபினிஷன் இருக்கு, 7 டெபினிஷன். அதெல்லாம் பண்புகள். அது கடவுள் வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுமா. அதனால நாங்க எப்படி ஜெபம் பண்ணுவோம்? பண்ணும் பொழுது தாயும் நீரே தந்தையும் நீரே. இது நிறைய பாட்டு இருக்குது இல்லையா? ஐயர் மாதிரிதான் தாயும் சொல்றான்னு செய்யாதீங்க. நிறைய பேர் பாட்டிலே இருக்காங்க. அப்பான்னு கூப்பிடத்தான். அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன? கூப்பிடத்தான். அதை மட்டும் நம்ம அழகா பாடுவோம். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்புறம் அம்மா, அதை பாடுவோம் நம்ம. ஆனா ஐயரு தாயும் தந்தையமாய் கடவுள் ஜெபம் பண்ணிட்டாருன்னா, இப்படி என்ன கடவுளை தாயும் தந்தையும் சொல்றாரு? என்னென்ன சொல்லணும்? ஜெபத்துல ஃபாதர் அப்படி மொட்டையா இல்ல, அவர் ஃபாதர். என்னது? உலகத்திலேயே கடவுளை இந்தியாவில கூடும் கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில் ரொம்ப சீரியஸா பாடுற விஷயம், கோயில்கள் யாருக்கு சொந்தம்? என்னது? கோயில்கள் யாருக்கு சொந்தம்? தேர் யாருக்கு சொந்தம்? தேரை யாரு இழுக்கலாம், தேரை யாரு இழுக்கக்கூடாது? தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால ஏசு சொன்னாரு அவர் ஃபாதர். எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் வேர்டு தெரியுமா? அது உலகத்தில் இருக்கிற யாரு வேணும் என்ன பண்ணலாம். என்னுடைய தந்தையன் கூப்பிடுற அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி. அதெல்லாம் உள்ள அடங்கிது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கடவுளுக்கு வந்து ஆண் பெண் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயாம், அவ்வளவுதான். அது நீங்களும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐயாம். கடவுள் பேர் என்ன சொல்லுங்க? ஐயாம், அவ்வளவுதான். ஏன்? இமானுவேல் எங்க இருக்காரு? உங்களோடு தான் சொல்லுங்க. எங்க இருக்காரு? ஆமா, நீங்க இம்மானுவேலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இம்மானுவேலா நீங்கள் இருக்கணும். இங்க இருக்கிற அத்தனை பேரும்
இம்மானுவேல் என்னோடு, அந்த அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வேணும். கடவுள் என்னோடு இருக்கிறார். அது நினைச்சாலே போதுங்க, நம்ம ஆற்றல் உள்ளவர்கள் பவர் உள்ளாய் மாற முடியும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னோடு பேசியிருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் தியானம் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். தாயும் தந்தையுமாய் கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.